Hello everyone, I'm Madan Gauri, and hello my dear MG Squad. This is Bubble Paints Presents OMG Show, powered by Wonder Diamonds, Terranum Homes, and Jayachandran Textiles. So, lakhs of views YouTubeல and millions of views, ஏகப்பட்ட ரீல்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ்லலாம் கொடுத்துட்ருக்கீங்க. இது எல்லாமே கல்மினேஷன் பாயிண்ட்டாக பார்க்குறது இன்னைக்கோட ஷோ தான் எனக்கு. என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம். பட் ஏன் இன்ஸ்பிரேஷனுங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். அன் ஆக்டர், டிரெக்டர், ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட், டான்ஸ் ஆஃப்கோர்ஸ். ஐ மீன் எனக்கு வந்து உங்களுக்கு எங்கே ஒரு எண்டு வைக்கிறதுனே தெரில. மல்டிபிள் விஷயங்கள். பேன் இண்டியாங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பேன் இண்டியாவா பேசப்படுறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக இருக்கிற என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிரபுதேவா மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ணா, மாஸ்டர், என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. வெரி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் வெல்கம் டு ஓஎம்ஜி ஷோ. தேங்க்யூ மாஸ்டர். என்ன சொல்றது, மாஸ்டர் சொல்லாமா, சார் சொல்லாமா, அண்ணா சொல்லாமா? அண்ணான்னு சொல்லாமா? ஆக்சுவலாக ஜாலியாக இருக்குது. அது ஒரு அண்ணா ஃபீல் தான் இருக்குது வந்து பார்த்ததுல இருந்து. half a century on the planet. பிறந்து How does it feel? நல்லா தான் இருக்கு. ஐ எம் ஹாப்பி. Life at 50. நான் அப்படி யோசிக்கிறது இல்லை. அப்படியெல்லாம் யோசிக்கிறது சேம் அதே மாதிரி தான். ஏன் கேட்குறேன்னா, இது வந்து மேபி ஒரு மில்லினியல் ப்ராப்ளமா இருக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். டே வயசாக எனக்கு என்ன தோணும்னா, ஐயோ என்ன அவ்வளோதான் வாழ்க்கையில பண்ணியிருக்கோமா, இந்த மிட் லைஃப் கிரைசிஸ்லாம் சொல்லுவாங்களே. எனக்கு நிறைய ஜென்சிக்கு மில்லினியல்ஸ்க்குலாம் ரொம்ப சீக்கிரமா வந்துருது. யூஆர் ஆல்சோ டேட் ஆஃப் 2 young boys. ஸோ அதனால நான் இதை கேட்குறேன், எப்படி அதெல்லாம் பாக்குறீங்க? இல்ல, பிகாஸ் அட் 50 யூ ஆர் ராக்கிங். லைக் நீங்க மட்டும் இல்லை, நான் இப்போ நான் தமிழ்ல வந்து டாப் செலிபிரிட்டிஸ் அப்படின்னா நான் சினிமா, பாலிடிக்ஸ் இப்போ கூட விஜயனா வந்து பாலிடிக்ஸ்குள்ள 50. சூர்யா சார், தென் தேர் இஸ் அஜித் சார், நீங்க எல்லாருமே வந்து 50 ராக்கிங் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் அட் 50? அண்ட் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வர்றதுக்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா ஐ டோன்ட் நோ, பட் உங்க இது தெரியல. பிகாஸ் ஐ டோன்ட் அட்வைஸ் ஆர் அந்த ஐ கோ வித் த ஃப்ளோ. ரொம்ப ஐ டோன்ட் திங்க் மீ சீரியஸ். கோ வித் த ஃப்ளோ. ஓகே, டேக் இட் ஈஸியா, அப்படியே போயிட்டு இருக்கும். இட்ஸ் ஓகே, எனிதிங் ஹேப்பன்ஸ். எனக்கு வந்து பிரபுதேவா அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும். லாலா உங்களுக்கு தெரியுமா? லாலா லாலா யார் தெரியுமா? லாலா நீங்க தான். நீங்க தான் லாலா. ஓ, இது எனக்கு உங்களுக்கு லாலான்னு பேர் கொடுத்தது வந்து ஏஆர் ரஹ்மான். அப்படியா? என்ன கதைன்னு நான் சொல்றேன். ஸோ நான் வந்து 2019 ஐ கெஸ் நான் வந்து நேபாள் போனேன். நேபாளில் வந்து நான் சும்மா ஒரு ரேண்டமா ஒரு ஹாஸ்டல்ல விளாக்லாம் பண்ணிருக்கேன்னா, அப்போ வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பர்சன், அவங்க வந்து பாகிஸ்தானி, அவங்க வந்து அங்கே இருக்காங்க. நான் சும்மா ரேண்டமா இந்தியாவை பத்தி ஒரு பாகிஸ்தானிக்கு என்ன தெரியுதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ விளாக் பண்ணலாம். இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட வந்து இந்தியானா உங்களுக்கு யார் யார் தெரியும் அப்படின்னு கேட்குறப்போ உங்க ஷாருக் கான், சல்மான் கான், அஃப்கோர்ஸ் ஆமீர் கான், இவங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இருந்துகிட்டு அதை விட்டா வேற யாராவது சொல்லுவீங்கன்னா மோடி பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரிலாம். சவுத் இந்தியாவிலேருந்து யாரையாவது சொல்லணுமே அப்படின்னா ரஜினிகாந்த். ஓகே சூப்பர். இன்னும் வேற யாரையாவது தெரியணுமே அப்படிங்கிறப்போ லாலா அப்படின்னாங்க. லாலா யார்? லாலா யார்? லாலா கடைசியில பார்த்தா அவங்க முக்காப்புல பாட்டை பிளே பண்ணி விட்டுட்டு லாலா அவங்க லாலாவா இவங்க பேர்? உங்க சொன்ன பிரபுதேவான்னு. அப்படியா? எங்களுக்கு தெரியாது. பாகிஸ்தான்ல பிக் எல்லா பாட்டுல எல்லா கச்சேரியிலயும் லாலா லாலா சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாலான்னு போட்டு அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான்ல உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சர்ச் டேர்ம் இருக்குது. பாகிஸ்தான்ல பீப்புள் லவ் டு see you dance. ஐ திங்க் தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் சார். ஐ மீன் இது வந்து ஒரு இன்சிடென்ட். கத்தார்ல ஒரு கத்தாரியோட கார்ல போயிட்டு இருக்கேன். இதுவும் ஆன் ரெக்கார்ட் விளாக்ல இருக்குது. அவங்க கிட்ட வந்து என்னெல்லாமோ பாட்டு, இந்தியன் பாட்டுன்னு பிளே பண்ணிருக்கேன், தமிழ் பாட்டு பிளே பண்ணிருக்கேன். ஓகே நோ ப்ராப்ளம் போட்டோன்னா அவங்க அவ்வளோ ஹைப் ஆகுறாங்க. ஏய் சூப்பரா இருக்குதுன்னு வைப் பண்றாங்க. சம்ஹவ் உங்களோட ஜேர்னில கலை அப்படிங்கிற ஆர்ட்டோட ஃபார்ம், நீங்க யூ ஆர் நாட் பவுண்ட் பை பவுண்டரிஸ். அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? யூ ஆர் நாட் சம்ஒன் ஹூ இஸ் லைக் ஓகே இவங்க எங்களோடதுன்னு ஒரு ஊருக்காரங்களோ ஒரு ஸ்டேட்டுக்காரங்களோ உரிமை கொண்டாட முடியாது உங்களை. நீங்க கலையோட ஒரு ஃபார்மா இருக்கீங்க. பாகிஸ்தான்ல, கத்தார்ல ஐ see people love you across borders. Thank you. Thanks to நீங்க ஹம்பிளா வந்து தேங்க்ஸ் மட்டும் சொல்லக்கூடாது. இந்த எந்த மொமெண்ட்ல வந்து நீங்க ரியலைஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் தட் யூ ஆர் பியாண்ட் பவுண்டரிஸ்ங்கிறத வந்து நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அட் திஸ் பாயிண்ட் நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. உங்களை வந்து people beyond boundaries love you. எது உங்களுக்கு இருந்த மோஸ்ட் பெஸ்ட் மெமரி? எனக்கு இந்த பிகினிங் டேஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த அந்த வயசுல நம்ம ஃபேமஸ் ஆகணும், எல்லாரும் வருவோம்.
அந்த சமயத்தில் நான் கோரியோகிராஃப் அசிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அங்கே ஆடுவோம் இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்டில். இப்போ நீங்கள் எல்லாம் பார்க்குறது ஹீரோவை பார்ப்பீங்க. ஆமா பட் நம்ம பேக்ரவுண்டில் நம்ம தானே ஆடி காட்டணும். ஆமா ஆமா. அசிஸ்டண்ட்டாக பண்ணும்போதே என்கிட்ட ஜனங்க வருவாங்க. ஓ ஸோ அப்போ இருந்த ஹை வேற இல்லையா நமக்கு யூனோண்ணா ஏன்னா ஹீரோ கிட்ட தானே போவாங்க. அப்போ அசிஸ்டண்டாக இருக்கும்போது அந்த ஹை தான் பயங்கரமாக இருந்தது எனக்கு. எனக்கு நீங்க இதை சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பிகாஸ் நீங்க இப்போ வந்து ஸ்டார்டமோட பீக் பார்த்துட்டீங்க. லைக் இந்தியால டான்ஸ்னா பிரபுதேவாங்கிறது வந்து ஈக்குவல் டுன்னு போட்டு சினானிம் டிக்ஷனரி மீனிங் ஆயிடுச்சு. பட் உங்களோட ஃபேவரட் வந்து நீங்க அந்த டைம்ல இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. பிகாஸ் ஐ எம் நத்திங், ஐ எம் ஜஸ்ட் அசிஸ்டண்டா இருக்கும்போது பெரிய ஹீரோ ஆடும்போது அவங்களா ஆடுவோம். அதே மாதிரி நான் ஆடும்போதும் எல்லாரும் வந்து அப்புறமா நம்ம கிட்ட வந்து கை கொடுத்து பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இடம் தான் ரொம்ப பீக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சது. சின்ன டைம் டிராவல், உங்களோட ஏர்லியஸ்ட் மெமரி, உங்களோட லைஃப்ல இருக்கிற மெமரி என்ன? இப்போ என்னோட ஏர்லியஸ்ட் மெமரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 1 BHKல மதுரையில் வந்து ஒரு மாடி வீட்டில் இருந்தோம். ஸ்கூல் போகலாம் பிடிக்காது. பேசிக்காக நம்மளோட கேரக்டர் அப்போ எப்படி இருந்துச்சு? எனக்கு ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் ஸ்கூல் மெமரி ஸ்கூல் மெமரி இப்போ கூட இருக்கும். இப்போ கூட நாங்கள் டெய்லி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவேன். டெய்லி இத்தனை வருஷம் கழிச்சு ஆர் ஸ்டில் இன் டச் வித் டெய்லி ஒரு 1 hour யாராச்சும் இப்போ நைட் ஆயிடுச்சுன்னா 9:30 10 ஆச்சுன்னா அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு அடிப்பேன். அப்புறம் காத்தால் ஆயிடுச்சுன்னா வேற யாருக்கும் வச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணும் போதெல்லாம் அவங்க கிட்ட பேசிட்டு தான் எதர் ஐ வில் வாட்ச் டிவி சம் இன்டர்வியூஸ் ஆர் எல்லாருக்கிட்டையும் டச்சில் இருக்கு. டெய்லி எழுதிட்டோம். ஓகே, நீங்க வந்து பிறந்தது எங்க? சென்னை. அண்ட் பட் அப்பா வந்து ஆல்ரெடி ஹீஸ் ஃப்ரம் கர்நாடகா, கரெக்டா? ஆமா, பட் அவர் வந்துட்டாரு ரொம்ப வந்துட்டாங்க 60-70 years பேக். யா, ஸோ அவங்களும் ஃபுல்லா சென்னை தான். ஸோ உங்களோட சைல்ட்ஹுட் வந்து ஃபுல்லா சென்னை தான். மெட்ராஸ், ப்ராப்பர் மெட்ராஸ். சென்னை பாய். மெட்ராஸ்ல நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டரோட பையன். ஸ்கூல்ல வந்து எப்படி ஹைப்பெல்லாம் இருக்கும் அதுக்கு? இல்ல அப்பெல்லாம் இந்த மாதிரி கிடையாது இல்ல மாஸ்டரோட. அதுல யாருக்கும் தெரிய கூட தெரியாது. எங்க அப்பா கோரியோகிராஃபர் அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது என்னன்னு கூட தெரியாது அந்த சமயத்துல. நாம வந்து இந்த படம் பார்க்கும்போது ப்ரீவியூ போடுவாங்க 1 week பேக். அந்த படம் பார்த்துட்டா அதுக்கப்புறம் நான் தான் அந்த ஒரு வாரம் அந்த கதை ஓடிட்டு இருக்கும். ஓகே, அந்த ஹீரோ இப்படி பண்ணாரு, அந்த ஹீரோ இப்படி பண்ணாரு, நம்ம தான் ஹீரோ. ஆமா, நீங்க ப்ரிவ்யூ பார்த்துட்டு இன்னும் எல்லாரும் பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. அப்போ எல்லாரும் உட்காந்துட்டு நம்ம அந்த கதையை சொல்லுவோம். அப்புறம் நான் இன்னைக்கு இந்த ஹீரோவை பார்த்தேன், அந்த ஹீரோயின் பார்த்தேன், இந்த அவர் காமெடியன் பார்த்தேன் சொல்ல நான் எப்படி அப்படிதான் தவிர அதுக்கப்புறம் அவங்க வேலையை. நீங்க அப்பவே யோசிச்சிட்டீங்களா சினிமாக்குள்ள தான் வர போறீங்க? இல்ல வாட் டிட் யூ வாண்ட் டு பிகம்? நான் இல்ல அதுக்குள்ள நம்ம 11th வெரி பேட் ஸ்டடீஸ். நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜுக்கு மேல தானே நம்ம யோசிப்போம். இந்த சின்ன வயசுல கேட்பாங்களே 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? அதான் அந்த மாதிரி அது டாக்டர், இன்ஜினியர், சும்மா ஏதாவது வாயில வரும். இல்ல அப்ப 3 தான், டாக்டர், இன்ஜினியர், லாயர். இதுக்கு மேல நமக்கு யாருக்கும் தெரியாது. இதுதான். ஸோ அந்த இல்ல அதுக்கு அதெல்லாம் மைண்ட்ல இல்லை. அப்பெல்லாம் விளையாடணும், அவ்வளவுதான். விளையாடிக்கிட்டே இருக்கணும், சாப்பிடணும், விளையாடணும், சாப்பிடணும், விளையாடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 11th தான் ரொம்ப பேட், வெரி பேட் அட் ஸ்டடீஸ். என்ன பண்றதுன்னு தெரியல நமக்கு. ஸோ அப்பா மாஸ்டராக இருந்தார், அவர் கூட அசிஸ்டன்ட். அப்படி இல்லாட்டி நான் வந்து ஒரு நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பியூனோ அந்த மாதிரி அவ்வளோதான் நம்ம பிரெயின். அவ்வளோ வெரி பேட் அட் ஸ்டடீஸ். ஐ மீன் நீங்க திடீர்னு பியூன்னு ஒரு வேர்ட் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஏன் பியூனுன்னா எனக்கு ரொம்ப அதில் பழைய படத்துல எல்லாம் நாகேஷ் சார், பகடகாதர் அவங்கெல்லாம் வந்து அந்த பியூனா பண்ணுங்க, ஒரு வேலையும் இருக்காது, ஜாலியாக இருப்பாங்க படத்துல. ரொம்ப நிம்மதியாக ஜாலியான ஒர்க் அது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றது, அந்த ஃபைலு கொண்டு வர்றது, இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்கும்போது ஒரு வேலையும் இல்லாமல் ஜாலியாக உட்காந்துப்பாங்க, டீ சாப்பிடுவாங்க, ஒரு வேலை, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும். ஆர் டிராஃபிக் கான்ஸ்டபிள். ஐ லவ், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் வை டிராஃபிக்? ஐ மீன் அவர் தான் கண்ட்ரோலே யாரா இருந்தாலும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் இந்த 2 வேலை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நிற்கணும்னா நிற்கணும், போகணும் போகணுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்க டைரக்ஷன் இருக்கு. அங்க எனக்கு பிடிச்சது அது. டிராஃபிக் கான்ஸ்டபிள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்க வந்து இல்ல அப்பாவோட நான் சேர்றேன்னு நீங்க போய் சேர்ந்தீங்களா இல்ல அப்பாவே கூப்பிட்டாங்களா? அது வேற வழி இல்லை, நமக்கு ஒன்றும் தெரியாது. நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். பட் கற்றுக்கிட்டது வந்து இதுக்கு வரணுன்ட்டு இல்லை. நார்மலாக உங்கள் வீட்டில் நீங்கள் பரதநாட்டியம், நீங்கள் மிருதம் கற்றுப்பாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு இது கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாரும் வீட்டில் ஏதாவது போய் சேர்த்து விட்டுருவாங்க, சின்ன வயசுல ஏதாவது கற்றுக்கிட்டோம், எதாச்சும் கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி நாங்கள் டான்ஸ் கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். பட் இதுக்காக ஃபுல் வெரி பேட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதர் இந்த மாதிரி நான் சொன்னேன்ல பியூனா ஆகணும்.
அப்பா அப்பா இல்ல எனக்கு வந்து பிரபுதேவா டிராஃபிக் கான்ஸ்டபிள் இஸ் பிரிட்டி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. அந்த ஒரு டிராஃபிக் சிக்னல்ல வந்து அந்த சொல்றது வர்றது ஐ டோன்ட் நோ. அப்போ அப்படி பண்ண முடியாதுல்ல டிராஃபிக் கான்ஸ்டபிள். ஸோ அப்பா சொன்னாரு, என்னடா பண்ற, சரி வாடா என் கூட வந்துடுறான்ட்டு. அப்பா கூப்பிட்டாங்க. ஆமா வாடா அப்படின்ட்டாரு. வேற நான் நல்லா ஆடுவேன்னு அப்பாவுக்கு தெரியும். நான் பார்ப்பார்ல என்ன, அதனால வாடான்ட்டேன். அதுக்கெல்லாம் வந்துட்டேன். we were talking of your journey in cinema. எப்படி நீங்க சினிமாக்குள்ள அப்பா வந்து கூப்பிட்டாங்க, வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து did you have a vision, நான் இந்த மாதிரி மூவிஸ் பண்ணணும்? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. வந்தாச்சு, அப்பா என்ன சொல்றே, உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணலான்ட்டு. வேற என்ன தெரியும் நமக்கு, வேற எதுவும் தெரியாது. டான்ஸ் மட்டும் தான் அப்ப கத்துக்கிட்டேன். வந்தாச்சு. பட் ஐ புட் 200%. லைக் ஐ வாஸ் மேட், எக்ஸென்ட்ரிக் மேட். உட்கார்ந்தா டான்ஸ், நின்றா டான்ஸ், தூங்குனா டான்ஸ், சாப்பிட்டா டான்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன். நம்ம இப்படி ஆக போறோம் அதை பத்திலாம் இல்லை. நம்ம சாங் கொடுத்தா அந்த மைண்டெல்லாம் அதில் தான் இருக்கும். மைண்டெல்லாம் அதில் தான் இருக்கும். ஃபெல் லைக் ஐ வாஸ் இன், அதில் தான் இருந்தேன். அதுலேயே ஊர்னவங்க சொல்லுவாங்களே, அப்படியே தான் இருந்தேன். ஐ வாஸ் டோட்டலி இன்டு இட். மை வேர்ல்ட் வாஸ் டிஃப்ரெண்ட். அந்த டான்ஸ் வேர்ல்ட், ஐ வாஸ் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். அது என்னோட வேர்ல்டு. மைண்டெல்லாம் எப்படி, இப்போ இங்கேருந்து நம்ம ஷூட்டிங் போகிறோம், இங்கேருந்து காரில் போகிறோம். காரில் போகும்போது ஏதோ பார்த்துட்டுலாம் போக மாட்டேன், கண்ண முடிப்பேன். அந்த சாங் ஓடிட்டு இருப்பேன், டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். இப்படி தான் மை வேர்ல்ட், இப்படி தான். அப்புறமா சாப்பிட்டு பிரேக் விடுவாங்க. பிரேக் விட்ட உடனே எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்க. நான் சீக்கிரம் சாப்பிட்டுருவேன். சின்ன பசங்க சாப்பிட்டு உள்ளே வந்துடுவேன். உள்ளே வந்துக்கிட்டு எல்லாரும் அங்கெல்லாம் லைட் மேனு அந்த இவங்கெல்லாம் படுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஆடிட்டு இருப்பேன். அவங்க பார்க்கறதுக்கு நீங்கள் ஆடுவார். ஃபுல் சாங் போட்டு சினிமாக்குள்ளே வந்த புதுசில் அவங்க எல்லாரும் இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் பிரேக் முடிச்ச உடனே 1 hour கேப் இல்லையா, 1.5 hours, நான் முன்னாடியே வந்துடுவேன். வந்துட்டு சாங் போட்டு நான் ஆடி காட்டுவேன் எல்லாரும். அந்த பிரேக் 1.5 hours எடுக்கலாமே? இல்லை எனக்கு அப்போ சில பேர்லாம் பெரியவங்கெல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்க. எனக்கு அது புரியாது. ஏன் தூங்கணும், எப்படி தூங்குறேன், போர் அடிக்கும் எனக்கு. ஐ வாஸ் லைக் போர். எனக்கு என்ன, நான் உடனே செட்டுக்குள்ளே வந்துடுவேன். எல்லாரும் மற்றவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ சாங் போட்டு பாருங்க நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருப்பேன். அவங்க எல்லாரும் பார்ப்பாங்க, வந்துட்டு எல்லாரும் ரசிப்பாங்க. They used to like. உங்களோட ஹாப்பினஸ் வந்து அந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்களை பார்த்து என்ஜாய் பண்ண, அவங்களோட முகத்துல ஒரு ஆடியன்ஸ்லாம் நமக்கு தெரியாது. அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க தானே உங்க ஆடியன்ஸ். அப்போ அந்த இடத்துல அந்த ஆடியன்ஸா நினைக்க மாட்டேன். அவங்க எல்லாம் அவ்வளவு ஒர்க் பண்றாங்க, அவ்வளவு அவங்கள ஹாப்பி ஆக்கணும், அவங்கள ஹாப்பி ஆக்கணும்ன்றது தான் என்னோட இது. அவங்க எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சந்தோஷமா இருப்பாங்க. நானா ரொம்ப பிடிக்கும். நீங்க உண்மையிலே நீங்க வந்து அவங்க டயர்டா இருப்பாங்க, அவங்களை சும்மா ஜாலியா ஆக்கலாம்னு வந்து ஆடுவீங்க. ஆமா, அவங்க ஆக்சுவலா நான் அப்ப 14, 15 ஐ வாஸ். ஸோ அப்போ 14 தான். இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ 14, 15 அவங்களுக்கு ஜாலியா. அண்ட் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் என்ன. இந்த ஒரு யூனிட் இல்லை, நான் எந்த யூனிட் போனாலுமே அவங்க எல்லாருக்குமே they loved me like anything. சின்ன பையன் இப்போ எனக்கு தோணுது, சின்ன பையன் எப்படி ஆடுறான், அதுதான் நானும் கேட்கிறேன். அவங்க எல்லாருக்குமே they were like mesmerized. அவங்க எல்லாரும் they love me like anything. கேமராமேன்ல இருந்து I was a very shy person. ஆனா கேமரா முன்னாடி இல்லை, வீட்டுக்கு எல்லாம் போகலாம். ஆனா வென்ஸ் அந்த செட்டுக்குள்ள வந்துட்டா இது உங்களோட இடம். அது என் ராஜ்யம் தான். அந்த மாதிரி தான். ஏன்னா நான் இந்த இதுல எல்லாம் பார்த்திருக்கேன்னா, இந்த ரியாலிட்டி ஷோலாம் இருக்கும்ல, அதுல ஆடணும்னு சொல்றப்ப நீங்க வந்து லைட்டா தயங்குவீங்க. ஆனா ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அது தெரியாது. ஆமா, இப்படி இருக்கும். அப்ப மேபி அந்த ஒரு சின்ன ஷைனஸ் வந்து அந்த ஒரு சின்னது இருக்குன்னு எனக்கு தோணும். இல்ல அது இருக்கு. பட் ஆனா அது ஒர்க்னு வந்து உள்ள வந்துட்டா அது வேற ஆயிடும். ஒர்க் வந்துட்டோம்ல, அது வேற ஆயிடும். So you become a choreographer eventually. Of course நீங்க நல்லா ஆடுறீங்கன்னு தெரிஞ்சோன்னா உங்களை தனியா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பா சில வாட்டி அப்பாவோட கிளாஷ் ஒர்க் இருக்கும். அப்பா ஒரே டேட்ல வரும் தெரியுங்களா, ஷூட்டிங். அப்ப 2 ஷூட் வரும். அந்த மாதிரி பண்ணது நான் வெற்றி விழா ஃபர்ஸ்ட். ஓகே, வெற்றி விழா தத்துவம் தலாக் தத்துவம் நான் உள்ள பண்றேன். அப்பா வாயினி ஸ்டுடியோ தான். அப்பா வெளியில அந்த ரோட்ஸ்ல ரஜினி சாரோட பணக்காரன் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் எனக்கு டென்ஷன், தனியா பண்றோன்ற டென்ஷன் தான் தவிர. எவ்வளவு வயசு இது? வெற்றி விழா வந்து எவ்வளவு, 15 கோரியோகிராஃபிங் at age of 15. ஆனா I'll be just open with you. நான் இதை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன்னு நினைக்காதீங்க. சில பேர் லைஃப் வந்து அந்த ஆர்ட் வந்து எடுத்துக்கும். இது வந்து ரஜினி சார் வந்து ஒரு இதுல கமல் சாரை பத்தி பேசுறப்போ சொல்லுவாங்க, கலைத்தாய் வந்து அவங்களை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. எனக்கு வந்து உங்களை பார்த்தா அப்படி அந்த கலைத்தாய் 15 வயசுல ஒருத்தங்க வந்து கோரியோகிராஃப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் எல்லாம் வேற பண்ணியிருக்கேன்.
நீங்க 14 வயசுல வந்து கோரியோகிராஃப் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நான் அசிஸ்டண்டா பண்ணணும்ல. ஆமா. அதெல்லாம் பண்ணி வந்துட்டேன். அது என்னமோ பை காட்ஸ் கிரேஸ் தான், காட் கிஃப்ட் தான். அண்ட் யூ ஆர் வெரி ஹம்பிள். அது வந்து நீங்க இப்ப ஜஸ்ட் நான் கொஞ்ச நேரம் இங்க நீங்க உட்கார்ந்து பேசுறது ஒண்ணு இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி இங்க பேசுறது இருக்குல்ல, அது இன்னும் ஹம்பிள். நீங்க கூட நீங்க வந்து கொஞ்சம் கேமராலாம் இருக்குன்னு தட்ஸ் ஈவன் மோர் யூ ஆர் ஜஸ்ட் வெரி 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 நார்மல், வெரி ரெகுலர் பர்சன். பிகாஸ் நான் பழகுற ஆளுங்க, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெரி நார்மல். நான் என்ன பண்றேன்னு கூட தெரியாது. நான் ஜெயிக்கிறேன், தோக்குறேன், யாரும் அதெல்லாம் பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்குள்ள ஐ ஆம் பிரபுதேவா அப்படிங்கறது உங்க மைண்டுக்குள்ள இறங்கலங்கறத நம்ம அடுத்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் இப்ப இங்க இந்த ஜர்னி அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால வரேன். சோ யூ டு யுவர் ஃபர்ஸ்ட் மூவி. இது வெற்றி விழா. வெற்றி விழா. யா. சோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் எப்படி நீங்க ஆக்டர் ஆகுறீங்க? அது கொஞ்ச நாள் நான் இந்த ஜர்னி அதுல இருந்து சோ யூ ஆர் ஆக்டர் பை தி டைம் ஆஃப் 1920. லைக் உங்களோட ஏஜ் டைம் லைன் இது வச்சிட்டு வரேன். உங்களோட ஏஜ் டைம் லைன்ல 15 இயர் கொரியோகிராஃபர். அடுத்து நீங்க ஆக்டர் ஆகுறது எந்த ஏஜ்? அத 1920ல 20 இயர்ஸ். உங்களோட என்னோட ஏஜ் ஆஃப் 20. இந்த 5 இயர்ஸ் ஜர்னி அது கொஞ்சம் பேசணும்னா as a ஜஸ்ட் கொரியோகிராஃபர். ஜஸ்ட் கொரியோகிராஃபர்னா நீங்க அது மட்டும் தான் ரோலா ஃபோக்கஸ் பண்ணி கம்மியா சொல்ல அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்றீங்க. அந்த ஜர்னி இட் வாஸ் லைக் தி பெஸ்ட் பிகாஸ் அந்த 5 வருஷம் ஐ வாஸ் இன் டான்ஸ் ஒன்லி. வேற எதுவுமே இல்லை எனக்கு மைண்ட்ல, வேற எதுவுமே இல்லை. பட் இன்னொன்று, நான் இப்போ கூட கொரியோகிராஃப் பண்ணா கூட அதே மாதிரி தான் இருப்பேன். இப்போ நான் வந்து உங்களை பார்க்குறேன், நம்ம ஃப்ரெண்டு வருவார், சில பேர் சொல்லுவாங்க சாங் நடக்க நான் வரலப்பா அப்படின்னு. ஏன்னா ஒரே ஆளுக்கு போய் நான் போய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க அப்படின்னுவேன். திருப்பி போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க திருப்பி சொல்லுவேன். அப்புறம் திருப்பி 3 வாட்டி எல்லாம் சொல்லுவேன். அப்புறம் வருவார், என்னங்க நீங்கள் போயிட்டீங்க, எனக்கே வந்து குட் மார்னிங் எப்படி இருக்கு 4 வாட்டி கேட்டீங்க. மைண்டு ஐ வில் பி இன் டிஃப்ரெண்ட். நான் யாரையும் அந்த வேர்ல்டு வேற. ஈவன் நவ் when I choreograph. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஹலூசினேட் பண்ணுவாங்கல்ல, அது ஒருக்குள்ள போயிடுவாங்க. அப்படிதான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு வேர்ல்ட் இருக்கு. நான் அந்த ஹலூசினேட் அது ஒரு மேட் மேன் தான் அது பண்ண முடியும். ஐ அம் அப்சல்யூட் மேட்னஸ். I'll be the Hulk இருப்பார்ல, always angry person. You are an angry person. When I choreograph, I'll be like that. I will be like, I know that. Because you are not in control, you just want perfection. அவ்வளவுதான். I will be அந்த ஃபயர்ல இருக்கும். So அது வந்து நீங்க ஒரு புது ஆக்டர் கிட்ட மேபி நீங்க இன்னொரு ஸ்ட்ராங் ஹோல்ட் எடுக்கலாம். பட் வாட் இஃப் இட்ஸ் someone like ரஜினி, கமல், விஜய், அஜித், you respect யாரா but still அதுல நீங்க I think that's what they all love also. அந்த ஒரு சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியல. They know me. It's not that I'm acting. They know me. அதெல்லாம் யோசிச்சா நம்ம பண்ண முடியாது. அப்புறம் நமக்கு see they call me for the giving the best. So நம்ம பெஸ்ட் கொடுக்கணும்னா நான் இப்படிதான். நான் அதை வந்து வேற மாதிரி ஆக்ட் பண்ணா அவங்க கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி முடியாது. then you can't give the best. நீங்க உங்க பெஸ்ட் கொடுக்கணும், நீங்களா இருக்கணும் இல்லையா? நானா இருந்தாதான் நான் பெஸ்ட் கொடுக்க முடியும். and they know also. அப்படிதான் இருக்கணும். சூப்பர். அந்த இடம் மட்டும் டைரக்டரா இருந்தா வேற, ஆக்டரா இருந்தா வேற. ஓகே, நான் டைரக்டர் ஜர்னிக்கு வரேன். நடுவில் ஆக்டர் இருக்காங்க, அங்க வந்துடுறேன் இப்போ. ஸோ யூ ஆர் சக்சஸ்ஃபுல் கொரியோகிராஃபர். வீட்டில் வந்து ஆல்ரெடி 2 எக்ஸ்ட்ரா கொரியோகிராஃபர்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் எல்லாருமே அமைஞ்சிட்டு இருக்குது. அப்பா ஸோ இட்ஸ் அ டீம். சரி, பட் வீட்டில் நாங்கள் வந்து நார்மலாக உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி அப்படிதான் இருப்போம். எங்களுக்கு டான்ஸ் கூட தெரியாதுன்ற மாதிரி தான் இருப்பேன். நான் ஷார்ட்ஸ் போட்டு அப்படி தான் இருப்பேன். பேசவே மாட்டோம். சினிமா பற்றி பேசவே மாட்டோம். சினிமா பற்றி பேச மாட்டீங்களா? பேசவே மாட்டோம். நெவர். பேசக்கூடாது அதான் கிடையாது. அப்படி இல்லை. சும்மா வீட்டில் எல்லார் வீட்டில் இருப்பாங்கல்ல, என்னடா பண்ணுறேன், ஏன்டா போனாங்க அப்படின்னு தான் இருக்கு. அப்படிதான் இருக்குது. தவிர பேசக்கூடாதும் பேசணும் அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா நார்மலாக திட்டுவாங்க, அந்த மாதிரி தலைக்குடி ஏன்டா குளிக்க மாட்டேங்கிற அந்த மாதிரிலாம் நார்மலாக வேலை செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ வேலை செய்ய சொன்னால் நானே அண்ணன் ராஜு எல்லாம் நம்மள முந்தியெல்லாம் இப்போ தான் ஆளுக்கு ஒரு டவலு. முந்தியெல்லாம் ஒரே டவல் தான் 7 பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆமாம். ஸோ நாங்கள் எங்கள் அம்மா சொல்லாங்க டவல் எடுத்து அங்கே போடுறேன் அப்படின்னு. அவனும் தான் தொடச்சான். ஸோ அவனை அந்த சைடு பிடிச்சி சொல்லு, நான் இந்த சைடு பிடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து போய் பிடிச்சிட்டு போய் போடுவோம். வெரி நார்மல். சினிமா பத்தி பேசுவோம். உங்களுக்குள்ள இன்ஹரண்டாவே வந்து ஒரு டார்க் ஜோக்ஸ் உள்ள இருக்குது. அது வந்து நீங்க வடிவேலு சாரோட சேர்றப்போ அது ஸ்கிரீன்ல ஐ லவ் டாம் அண்ட் ஜெரி. டாம் அண்ட் ஜெரினா எனக்கு உயிர். கார்ட்டூன், ஐ லவ் கார்ட்டூன் மூவிஸ். டாம் அண்ட் ஜெரி எல்லா கார்ட்டூன் படத்தையும் பார்த்துட்டேன். டாம் அண்ட் ஜெரினா எனக்கு பிடிக்கும். வடிவேலு பார்த்தா எனக்கு டாம் அண்ட் ஜெரி ஞாபகம் தான். நான் அவரை மனுஷனாவே நான் ட்ரீட் பண்றது இல்லை. அது ஒரு கார்ட்டூன் இதுதான். love him like anything. But பயங்கரமான ஒரு பாடி லாங்குவேஜ்ல பிகாஸ் அவரை நான் வந்து மனுஷனாவே ட்ரீட் பண்ண மாட்டேன். ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். அவரே சொல்லிட்டு யோ இவன் என்னென்னமோ பண்றேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு இது சொல்றேன். இப்போ ரீசெண்டா இந்த மனதை திருடி விட்டாய் எப்போ சொல்றேன்னா பிஃபோர் 3 days
எனக்கு தெரியாது நம்ம மீட் பண்ண போறோம் பேச போறோம்லாம் தெரியாது. ரொம்ப ரேண்டமா பிஃபோர் 3 days என் ஆஃபீஸ்ல ஒரு 10-20 பேர் எல்லாருமே வந்து ஏஜ் வந்து 20, 21 லைக் லிட்டரலா 2K கிட்ஸ் எல்லாரும் உட்காந்து படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாக்குறோம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் கெமிஸ்ட்ரி. இட்ஸ் டூ குட். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எங்களுக்கு வந்து அதாவது ஸ்கிரீன்ல வந்து இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்குது, சைடுல நீங்க 2 பேரும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இங்க வேற என்னமோ ஒரு சீன் போயிட்டு இருக்குது, இவங்க வேற என்னமோ இங்க ஒரு ஜோக். அது தியேட்டர்ல பாக்குறப்ப எத்தனை பேர் கவனிக்கிறாங்க. இப்போ மேபி ஓடிடி இருக்கிறதுனால we can pause, we can see என்ன நடக்குதுன்னு. படம் ஃபுல்லா ஒரு 2 சீன் திருப்ப அங்க சைடுல என்னமோ பண்றாங்க, இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு பிரின்சிபலை பார்க்க போவீங்க, அந்த சீன்ல சும்மா இல்லாம அந்த பக்கத்துல இருக்கிற இது இல்லல எப்படி இதை யோசி ஊசி போடுறப்ப அவர் ஒண்ணு சைடுல அங்க ஒண்ணு 2 பேருமே வந்து ஐயோ என்ன ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சோ லைக் தட். அண்ட் அந்த இது கிடையாது, இவர் என்ன நினைச்சுப்பாரு அவர் என்ன நினைச்சுப்பாரு, அந்த இது வராது. பீயிங் அவர் செல்ஃப், அப்படினால தான் அதெல்லாம் வருது. ஸோ இந்த ஒரு ஆக்டிங் ஸ்கில் வந்து பயங்கரமா இருக்குது. பட் இதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களை நடிக்க கூப்பிடுறது இல்ல. அப்படின்னா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஸோ தே வாண்ட் டு ஹீரோ ஆக்குனா எப்படி இருக்கும், எதையாச்சும் ஒரு இதுல நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நெக்ஸ்ட் பாப்புலாரிட்டி. அப்போ இந்த சாங் வந்து சிக்கு புக்கு ரயில் வந்துருச்சு, பாப்புலர் ஆயிட்டு. அப்புறம் லாலா கி டோல் டப்பி, ஏப்ரல் மெயிலே, இதெல்லாம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த என்ன ஹீரோ ஆக்கணும். ஆனால் எனக்கு ஹீரோ ஆன இஷ்டம் இல்லை, அப்பாவுக்கு ஆகணும்னு ஆசை. அவருக்கு ஹீரோ. ஏன் உங்களுக்கு ஹீரோ இன்ட்ரெஸ்ட் இல்லை? 4 நாள் வந்தோம், ஜாலியாக இருந்தோம். மை வேர்ல்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் பெருசாக ஃபினான்ஸ் பற்றிலாம் யோசிக்கலையா? அப்போ ஏங்க அப்போல்லாம் நம்ம ஏங்க ஆடுறோம், சாப்பிட்றோம், விளையாடுறோம், அதுதான். யூ ஹேவ் திஸ் இன்னர் சைல்டு இன்சைட். பட் ஸ்டில் ஐ எம் லைக் தட் ஒன்லி. ஜாலியாக இருக்கணும். லைஃப் இஸ் லைஃப் ஒன்ஸ். நம்மளா இருக்கணும், மற்றவங்களுக்காகலாம் இருக்கக்கூடாது. என் லைஃப் நான் அப்படி தான் இருப்பேன். இப்போ எனக்கு இந்த பதில வந்து யாரோ ஒருத்தங்க ரேண்டமாக சொன்னாங்கன்னா எனக்கு ஓகே, அவங்க ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, பெருசாக லைஃப் பற்றிலாம் ஹாப்பி லிவிங் த மொமெண்ட் அப்படின்னு. பட் நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு லெகசியை சேஸ் பண்ணிருக்கிறவங்க. ப்ரூட்டலி ஆனஸ்டா சொல்லணும்னா நீங்க எல்லாரும் ஒர்க் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்டார்டம் சேஸ் பண்ணக்கூடிய ஐ டோன்ட் லைக். எனக்கு நீங்க எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு நீங்க வந்து இத சொல்றீங்க? born and brought up. இப்போ அது தப்பு கிடையாது, இது தப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் உங்களுக்கு எப்படி இது தோணுதுன்னு தான் கேக்குறேன். born and brought up அப்படிதான். ஜாலியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும், நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும். யா ஐ லைக் இட். நல்லா. பட் நம்ம டயட்ல எல்லாம் இருக்கிறோம், நல்லா டான்ஸ் ஆடணும், நல்லா நம்ம வேலையை பண்ணணும். அப்புறம் அவங்க திட்டுறவங்க திட்டுவாங்க, பிடிக்காதவங்க பிடிப்பாங்க, பிடிக்காதவங்க பிடிப்பாங்க. தட்ஸ் ஓகே இல்லை, அது அவங்கவுங்க ஒரு இது. நம்ம பாட்டு வேலையை பார்த்து வந்தோமா, ஜாலியாக இருந்தோமா, போனோமான்னு இருக்கணும், அவ்வளோதான் இருக்கணும். தட்ஸ் இட். சரி, ஹீரோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது? கிடையாது. அப்புறம் வந்து ஏன்னா இப்போ நம்ம டான்ஸ் வந்து 4 நாள் இல்லை 3 days தான். அப்புறம் அது நம்ம கோட்டை. இது வந்து ஹீரோ ஆயிட்டோன்னு அவங்க ஏதோ சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன்ல. ஆனால் நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அப்புறமா 10 days அவுட்டோர் போயிடுவாங்க. எனக்கு வந்து நான் எப்பவும் சாங் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் 4 நாள் தான், உடனே வீட்டுக்கு வந்துடணும். அந்த ஹோம் சிக் ஆகிடும் எனக்கு. ஹோம் சிக்னா வேற லெவல் ஹோம் சிக் ஆகிடும். உட்காந்து அழுதுட்டுலாம் எழுதுப்பேன். 5ஆவது நாளே நான் அழ ஆரம்பிச்சிடுவேன், அம்மாவை பார்க்கணுன்ட்டு. அப்போ என்னன்னா சொல்றீங்க? 15 years இல்லை, நல்லா யோசிச்சுப்பேன். ஓகே, 11th 14, 15, 11th முடிச்சுட்டு போயிருக்கேன். 15 years. என்னைய வந்து ஹாஸ்டல்ல வந்து நான் 9 வயசு இருக்கிறப்ப போய் போட்டாங்க. அழுதுகிட்டே இருப்பேன். அதேதான். எனக்கு என்ன ரிலேட் பண்ண முடியும். இப்போ நிறைய வழி இருக்கு லைஃப்ல, as we grow right different things face. ஆனா அது வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அம்மா மட்டும் தான் தெரியும். அப்பா கூட வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர், அம்மா வந்து ரொம்ப பாசமா இருக்கும், அன்பா. எப்ப நான் எங்க அப்பா வீட்ல இருந்தா அம்மா கிட்ட கேட்பேன், எப்ப ஷூட்டிங் போறாரு. அதேதான். அப்ப வந்து அம்மா இல்லாம நான், எங்க அப்பா தான் என்ன ஹாஸ்டல்ல வேற போட்டாரா. இன்னும் எங்க அம்மாவுக்கும் நான் ஹாஸ்டல் போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்க அம்மாவும் அழுகுறாங்க ஹாஸ்டல் போட்டு போறப்போ, நானும் அழுகுறேன். இப்போ அந்த தாரே ஜமீன் பர் படத்துல இந்த ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி வார்டன் அடிச்சிடுவாரு, திட்டுவாங்க என்னடா. சோ அந்த பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு ரூம்ல அழுகுற. அதுதான் நான் பண்ணிருந்தேன் 9 வயசுல. எனக்கு வந்து என்னடா இது ஆர்மி ஸ்கூல்ல, இந்த சைனிக் ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டாங்க. எனக்கு அவ்வளவு அழுவ. எனக்கு நீங்க சொல்றது புரியுது. 15 வயசுல அதுதான். சோ நான் வந்து நைட்லாம் சில தூங்க மாட்டேன், பயம். ஒரு ரூம் இருந்தா ஒரு பயம் இருக்கும். ஆமா இல்ல புரியுது 100% எனக்கு. எந்த பயம்னா அது பேய் அந்த மாதிரி ஒரு பயம் வர. தூங்குறோம் இல்ல, சவுண்ட் கேட்டா போய் திறக்கலாமா வேணாமா, பாத்ரூம் கூட போக மாட்டேன். சோ நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், எப்போ காத்தால ஆகும் அப்படின்ட்டு. எழுந்து ஒரு 3 மணிக்கு எழுந்து போய் பார்ப்பேன், திருப்பி தூங்குவேன். திருப்பி 4 மணி ஆயிடுக்கு அப்புறம் எழுந்து போய் பார்ப்பேன், அந்த சன் வருதான். வந்த உடனே ரொம்ப ஜாலி ஆயிடும், ஷூட்டிங் போகலாம் அப்பா, அப்படி ஷூட்டிங் நிறைய பேரை பார்க்கணும், அப்படி போயிடுவேன். அந்த மாதிரி தான் நான்
சோ இந்த பர்சனை வந்து ஆக்டர் ஆக்கணும் இதெல்லாம் பண்ணணுங்கிறப்போ So, 20 வயசு தான். ஆனா அப்போ வந்து 20 ஸ்டில் வெரி யங் தான். 19 தான். நீங்க பார்த்தது 20ல தானே படம் ரிலீஸ் ஆச்சு. 19 வயசு 19 அந்த டீனேஜர். ஸோ நான் அங்க போயிட்டோன்னே எனக்கு அது பயங்கர மிஸ்ஸிங் ஆயிடும். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்ப மணி இதை பாவனும் அந்த மாதிரி ஆக்சுவலா சினிமாட்டோகிராஃபில நீங்க தான் ராஜா, நீங்க வச்சதுதான் சட்டம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்துரும். கோரியோகிராஃபி இல்ல, சினிமாட்டோகிராஃபி. சரி, கொரியோகிராஃபில. ஆனா வந்து ஆக்டிங்ல இது எனக்கு சுத்தமா- நீங்க வந்து லிசன் அண்ட் யூ ஹேவ் டு. அப்புறம் எனக்கு அந்த கோரியோகிராஃப் பண்ணும்போது ஃபுல் பிஸியா இருக்கும். ஆக்ட் பண்ணும்போது ஒண்ணுமே இருக்காது. யூ ஹேவ் டு கோ ஆக்ட். என்ன பண்றதுன்னு தெரியாது எனக்கு அந்த டைம்ல. ஆமா, சும்மா இருக்கணும். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாது. சும்மா இருக்கணும் நீங்க. அதுதான் மெயின். அது என்னால முடியவே உங்களுக்கு சும்மா இருக்க பிடிக்கும், ஆனா சும்மா செட்டில் இருக்க பிடிக்காது. நான் அதை ரியலைஸ் பண்றீங்க பேசுறதுல. ஸோ அதனால எனக்கு அப்புறம் 10 நாளுக்குலாம் எனக்கு ஒரு மாதிரி நான் கேட்டிருக்கேன் கூட. ப்ளீஸ் நான் போய் அம்மா அவங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ண நாளைக்கு ஷூட்டிங்ல இல்லை, நான் போய் அம்மா 2 நாள் கூட அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். நான் இந்த ஸ்கூல்ல ஆமா டீச்சர் அதே மாதிரி தான் எனக்கு இருக்கும். இல்ல எனக்கு புரியுது. எனக்கு அவ்வளோ அப்புறம் ஆக்ட் பண்ணும்போது நீங்க பேசும்போது நான் எப்படி கை வைக்கணும், நான் எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும்னு தெரியாது. நான் பேசும்போது என் கை எங்க இருக்கணும், எப்படி இருக்கு, எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஒவ்வொரு ஷாட்டும் எனக்கு வந்து எக்ஸாம் மாதிரி தான். அப்பா அப்புறம் பேக்கப் சொன்னான்னா நிம்மதியா இருக்கும். அப்பா இன்னொரு 12 ஹவர்ஸ் நிம்மதியா இருக்கலாம்டா சாமி. சோ நீங்க இதை பண்ணது அப்பாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக, வேற ஒரு காரணமும் வேற கிடையாது. என்ன அப்புறமா 2 படம் 3 படம் அப்புறம் மின்சார கவனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது, ஓகே இதுதான் என் வேலை போல இருக்கு, இனிமேல் இதுதான் ஃபாலோ பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்து தான் நான் கொஞ்சம் ஈவன் ஐ காட் பெட்டர். தென் ஐ அதுக்கப்புறம் யூ பிகம் ஓகே டைரக்டர். ஓகே இதுதான் மைண்ட்ல வேற என்ன பண்றது, இதுதான் போல இருக்கு, இதுதான் இதையும் முடிச்சாச்சு அடுத்து என்ன இது? இதுதானே பண்ணி ஆகணும். சரி ஓகே அப்படின்னு தட்ஸ் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்டா இல்ல மறுபடியும் ஏதாவது புஷ் இருந்துச்சு? எது டைரக்டர் என் இன்ட்ரெஸ்ட். நீங்க ஐ லவ் டென்ஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி. அது பிடிக்கும். இப்போ வந்து செட்ல நீங்க சும்மாவே இருக்க முடியாது. ஆமா. ஒரு செகண்ட் சும்மா இருக்க முடியாது. ஐ லவ் இட். யாராவது சும்மா இருந்தாலும் அவங்களே சும்மா இருக்க முடியாது. ஐ லவ் இட். அப்ப நான் சொன்ன மாதிரி டைரக்டரா என்ன நான் வேற மாதிரி ஆயிடுவேன். ஆக்டரா இருக்கும்போது இவன் தானே அது, டைரக்டர் இவன் தானே அது, அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஐ டேக் எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்க வந்து ஒரு ஷூ போட்டிருக்கீங்க, நானே ஷூவை கழட்டி நானே உங்களுக்கு மாட்டி விடுவேன். எல்லாம் பண்ணுவேன். உங்களுக்கு டீ வேணுமா நான் போய் எடுத்துட்டு வருவேன். அதே மாதிரி கேப்டன் எல்லாத்தையும் பண்ணுவேன். நீங்கள் ஏதோ பெருக்கணுமா யாருக்கும் ஓடி வந்து நம்மளே எல்லாம் பண்ணுவேன். ஐ டூ டைரக்ஷன்னா அப்படி ஃபுல் கான்சென்ட்ரேஷன். 24 hours அவைலபிள். ஏன்னா ஐ ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு பேப்பருக்கும் க்ரோர்ஸ் மணி, ஒவ்வொரு பேப்பரும் க்ரோர்ஸ் ஆஃப் மணி. ஸோ அந்த பட் யூ லவ் தட். அந்த இதுல ஐ திங்க் இது ஆல்ரெடி நான் ஒரு ஷோல சொன்னேன், பட் ஸ்டில் உங்களுக்கும் இது ரொம்ப பொருந்தது. இந்த ஷெர்லாக்ல வந்து சொல்லுவாங்க, கிவ் மீ chaos, கிவ் மீ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு. அது ஒரு ஃபேமஸ் மீம் கூட, கிவ் மீ ப்ராப்ளம்ஸ். பட் ஐ லவ் டென்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த ப்ராப்ளம் இருந்தாதான், அதாவது சில பேருக்கு சொல்ல மாட்டேன், இல்ல அந்த chaos, அந்த ஒரு 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 கசகச ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் அது ஒரு பிரஷர், ஸ்ட்ரெஸ். அதுல வந்து த்ரைவ் ஆகுறவங்க சில பேர் இருக்காங்க. ஐ டோன்ட் டேக் ஸ்ட்ரெஸ். ப்ரெஷர் அதெல்லாம் ஓகே. ஐ டோன்ட் டேக் ஸ்ட்ரெஸ் அட் ஆல். பிகாஸ் ஐ டேக் டிசிஷன்ஸ் சோ ஃபாஸ்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி டென்ஷன் பிடி. ஐ டேக் டிசிஷன்ஸ் ஃபாஸ்டா எடுப்பேன். தப்பு ரைட்டு அதுக்கப்புறம் ஐ டேக் டிசிஷன். ரொம்ப இப்போ டைரக்ட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். இது இல்லை ஐ காம என்ன ப்ராப்ளம் இதுதான் ஓகே டக் அப்படி மாறும். அந்த மாதிரி டிசிஷன்ஸ் ஃபாஸ்டா எடுப்பேன், ரொம்ப ஃபாஸ்டா எடுப்பேன். கிரேசி நீங்க சொல்றது இது ஒண்ணு. தென் யூ ஆல்சோ பிகம் a producer. அந்த ப்ரொடியூசர் வந்து அது இல்லை, நம்ம பேரை வச்சு ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணார். நான் சொன்னேன் கூட, சார் என் பேரை வச்சு நீங்க ஏன்னா எனக்கு வந்து உங்களோட சும்மா ஐ டு மை ஆமா என் பேர் அதுதான். அவரு நம்ம பேரை வச்சு எதுக்கு சார் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, உங்க பணம் நீங்க உங்க பேர் போட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 படம் இந்த டிஸ்கஷனுக்காக தான் ஒரு எப்படி கேட்பாங்கல்ல ஒரு நாள். அப்புறம் அவங்களே பண்றாங்க. தட்ஸ் அது ஐ அம் நாட் பேர் தான். ஏன் ப்ரொடக்ஷன் பண்ணல? அது நமக்கு தெரியுமே ப்ரொடக்ஷன். அது கிரியேட்டிவ் ஆளுக்கு அது ஒத்து வராது. அது நம்மள மாதிரி ஆளுக்கு சுத்தமா நோ. எதனால அப்படி நினைக்கிறீங்க? இல்லை இப்போ எவ்ரிதிங் நீங்க நம்ம டைரக்ட் பண்ணும் போதும் நம்ம ஆக்ட் பண்ணும் போதும் கொரியோகிராஃப் பண்ணும் போதும் அது வேற. அது ஒரு தனி உலகம். அது ப்ரொடியூஸ் பண்றதுன்றது அதுக்கு ஒரு மைண்ட் செட்டு அது வேற. எல்லாத்துக்கும் ஆன்சர்.
நீங்கள் பணமும் கொடுக்கணும், நீங்கள் அவர்கிட்ட திட்டு வாங்கணும். அண்ட் நான் பார்த்துருக்கேன்ல ப்ரொடியூசர்ஸை, தே ஆர் கிரேட். அண்ட் அவங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ல ஸ்டாப் சொல்லணும், எந்த பாயிண்ட்ல எதை அலோவ் பண்ணணும், இது படத்தையும் ஒழுங்கா கொண்டு வரணும், எல்லாரும் ஹாப்பியாவும் இருக்கணும். இல்ல இது நீங்க சொல்றதுக்கெல்லாம் மேல ப்ரொடியூசர் இஸ் ஆர் கிரேட். அது வேற மைண்ட் செட் வேற இருக்கும். someday will you be a producer? No I can't. இப்போ இந்த லைஃப்ல டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ்ல வந்து டிஃபரண்ட் இன்ட்ரெஸ்ட் வருங்கிறது வந்து உங்க ஜேர்னில நான் ஐ ஃபீல் தட், ஐ சென்ஸ் தட். சினிமால அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படியெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூட ஒரு டான்ஸ்ல வரணும்ட்டு இல்லை, படிக்கல, ஸோ அதனால வந்தேன். ஹீரோ நான் நமக்கு இல்லை, அவங்க ஆகிட்டாங்க. அப்பா ஆக்கணும்னு சொன்னாங்க, ஆகிட்டாங்க. ஒரே ஒன்று தான் டைரக்ஷன் பண்ண மாட்டேன். அது கூட நான் போய் ஒரு நாள் யாருக்கிட்டையும் கேட்கவே இல்லை டைரக்ஷன். நான் ஒரு நாள் கொரியோகிராஃப் பண்ணும்போது நம்ம ப்ரொடியூசர் ஒரு தெலுங்கு படம், ஆமா சித்தார்த், நான் தெலுங்கு படம் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கேன் வருஷம்னு ஒரு பிரபாஸோட. ஆமா இந்த இது த்ரிஷா அண்ட் பிரபாஸ் அந்த சாங் மழை தமிழ்ல எடுத்தாங்க. அந்த சாங் தெலுங்குல. அந்த சாங் எந்த சாங்? ட்ரெயின்ல நடக்குமே, நீ வஸ்தாவன்ட்டே வந்தான்டா. ஓகே, அது நீங்க தான். அது ஆக்சுவலா செம்மையான ஒரு கொரியோகிராஃபில. அது ஒரு ஐ மீன், நான் வந்து இந்த ஷோ ஆரம்பிக்கிறப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, அதன் டான்ஸை பத்தி மட்டும் பேச ஆரம்பிச்சேன்னா அதை தவிர அது எதுவுமே பேச மாட்டேன். அதனால அது மட்டும் நான் கொஞ்சம் ரிசர்வ் வச்சிருக்கேன். ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது he knows me also. சின்ன வயசுல இருந்து அவரோட படத்துக்கு நான் பண்ணிட்டே இருக்கும்போது ஆக்சுவலா அங்க அப்பா அந்த தண்ணி அந்த சைடு ஊத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து, பிரபு நீ டைரக்ட் பண்றியா? ஓகே சார். அந்த அப்படிதான் நான் டைரக்டர் ப்ரொடியூசர் கேட்கிறாரு, நெக்ஸ்ட் படம் நீங்க ரைட் பண்றீங்க? பண்ணலாம் சார். அதுதான். நீங்க அதை பத்தி பெருசா யோசிக்கலாம்? ஒரு யோசிக்கல, கேட்டார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு நெக்ஸ்ட் ஷாட்டுக்கு எல்லாம் போயிட்டேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நான் டைரக்டர். அவ்வளவுதான். அவரே கூப்பிட்டார் நெக்ஸ்ட். எனக்கு தெரியும் பழக்கம், நான் ரொம்ப ஒர்க்ல இருக்கேன். புரியுது எனக்கு. அப்போ அந்த படத்துல எல்லாம் நம்ம இந்த வாரிஸ் டைரக்டர் இருக்காருல்ல, ஆமா, அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, வம்சி. ஆமா. இது வந்து விஜய் நான் வந்து நெல்சன் அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அந்த பீஸ்ட் படத்தோட இன்டர்வியூல ஒரு கேள்வி வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா, விஜயனா கேட்பாங்க, நான் ஏதாவது கேள்வி விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி நெல்சன் அண்ணா கேட்பாங்க. அப்ப விஜயனா சொல்லுவாங்க, ஒரு கேள்வி நீ கேட்டிருக்கலாம், என்கிட்ட கேட்கல. தமிழ் சினிமா எனக்கு என்னெல்லாமோ கொடுத்துருச்சு, லைஃபே கொடுத்துருச்சு, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை என்னெல்லாமோ ஆக்கிடுச்சு. இந்த சினிமாக்கு நான் திருப்பி என்ன பண்ண போறேன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், நீ கேட்க விட்டு. இப்போ பதில் சொல்லுங்க. அவர் பதில் சொல்லாம போயிடுவார். நான் தானே சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன். இப்போ அந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட வைக்கிறேன். சினிமான்னு மட்டும் இல்லை, த ஆர்ட் வந்து யூ ஆர் நாட் ஜஸ்ட் கொரியோகிராஃபி மட்டும் கிடையாது, யூ டு மல்டிபிள் திங்ஸ். ஸோ இந்த சினிமாங்கிற ஒரு ஆர்ட்டுக்கு உங்க லைஃப் டைம்ல இது ஒன்று பண்ணணும்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா? இல்ல நான் ரிட்டர்னா இதுக்கு எனக்கு எல்லாமே கொடுத்துருக்குது, இதுக்கு நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா நம்ம உண்மையா இருக்கிறோம்ல நம்ம வேலையை, அதுவே நம்ம ரொம்ப கொடுக்குற மதிப்பு தான். ரொம்ப உண்மையா இருப்போம் நம்ம, நான்ட்டு இல்லை. அந்த சில பேர் இருக்காங்க, யூ கேன் ஃபீல் இட் வென் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது தெரிஞ்சு ரொம்ப உண்மையா இருப்பாங்க. எதை பத்தி ஃபேமிலி, இந்த சில போலீஸ்காரங்க இருப்பாங்கல்ல, நம்ம நீதி நேர்மை படத்துல எல்லாம் வரும், சினிமால ஒரு போலீஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருப்போம். ஆனா அந்த சினிமால ஒரு போலீஸ் பாக்குறது ரொம்ப டஃப், ரொம்ப ரேர். நம்ம அந்த மாதிரி அந்த டைப் நாங்கெல்லாம் சில பேர் இருக்கோம் அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதே வந்து இப்போ யாரோ வந்து கஷ்டத்துல இருக்கும் சார், எங்களுக்கு ஒரு என்கிட்ட இல்லை, இப்போ யாரோ வர்றாங்க சார் ஒரு சாங் பண்ணி கூட, நான் பண்ணுவேன். எல்லாரும் நினைப்பாங்க பண்ண மாட்டேன், அப்படியெல்லாம் இல்லை, நான் பண்ணுவேன். ரொம்ப ஒரு உண்மையா இருந்து பண்றதே நம்ம ஒரு பெரிய எல்லாரையும் என்கரேஜ் பண்றது, லைக் தட். ஐம் பீயிங் 200% உண்மை. நீங்க உங்ககிட்ட பேசுறப்போ வாட் ஐ ரியலைஸ் இஸ் யூ ஆர் a child at heart. You are like, இன்னைக்கு நாள் நான் என்ன பண்றேன், ஜாலியா இருக்கேன், நான் சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா வச்சுக்கிறேன், என் ஒர்க்கை நான் கரெக்டா பண்றேன், நான் பண்ணிட்டேன். இப்போ இப்படி இருக்கிற ஒரு பர்சனோட லைஃப்பை வந்து மீடியால எழுதுறப்போ, சோஷியல் மீடியால வந்து ஒரு டிஸ்கஷனா வரப்போ, அண்ட் ஐ திங்க் சோஷியல் மீடியா வந்து நம்ம ஊர்ல பெருசாயிட்டு இருந்த டயத்துல வந்து முதல் சில கான்ட்ரவர்சிஸ் வந்து உங்களை பத்தி வந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒருத்தங்களுக்கு தெரியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. இன்னைக்கு ஒன்று ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பிஆர் டீம்னு ஒன்று தனியா, அது ஒரு பெரிய மல்டி க்ரோர் பிசினஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில். இந்த பிஆர் டீம்ஸே வந்து இப்போ எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் பிஆர். அதுன்னு ஒரு 10 பேர் 100 பேர் கொண்டு தனி குழு ரூம் போட்டு ஒவ்வொரு இதுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணும், ஒரு போட்டோ போடுறதுக்கு முன்னாடி எந்த போட்டோ பண்ணணும் வரைக்கும் எல்லாம் யோசிச்சு தான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாமே ஒரு இதுவுமே வந்து எல்லாரும் யோசிச்சு தான் இன்னைக்கு பண்றாங்க. இதான் உண்மை. ஏன்னா நானே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தான் இருக்கேன். நீங்க வந்து எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட், நான் இப்போ உங்ககிட்ட பாக்குறப்போ ஒரு இன்னோசன்ஸ் இருக்குண்ணா, ஒரு பியூட்டி இருக்குது அதுல. உள்ளுக்குள்ள வந்து ஒரு சைல்டு இருக்காங்க, அந்த சைல்டு அதை அஃபெக்ட் பண்ணுமா? அது எப்படி, இல்ல என்ன பண்ணுவீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நான் அவ்வளோவா அதை பத்தி அப்படியா அப்படின்னு நான் பாட்டு என் வேலையை தான் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோவா அஃபெக்ட் பண்ண தெரியல கூட எனக்கு.
எப்படி அதை இது பண்ண கூட எனக்கு தெரியல. வந்தது நீங்க சொன்ன மாதிரி கான்ட்ரவர்சிலாம் வந்தது. ஓ அப்படியா? ஓ அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அது கூட சிலதெல்லாம் நமக்கு நான் பேப்பர் நியூஸ் எதுவும் பார்க்கறதில்ல. ஸோ என் ஃப்ரெண்டு அமெரிக்காலன்னு சொல்லுவான். டேய் இது நடந்ததுடா, இது நடந்தது. அப்படியா? அப்படி கேட்பேன். அவனுக்கு இந்த சினிமா பத்தி ரொம்ப இது. நான் அவுட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு சினிமா பத்தி. ஆமா. ஏய் இது நடந்தது, அது நடந்தது. அப்படியாடா? எப்போ நடந்தது? அப்படின்னு நான் அவன்கிட்ட தான் கலாய்க்கிற மாதிரி பேசி இல்ல, விட்டுருங்க. இல்ல. நான் சீரியஸா எனக்கு தெரியாது என்ன நடக்குறது. ஓகே. ஏதாவது ஒரு இங்க என்ன நடக்குது எனக்கு சுத்தமா நான் எதுலயும் பார்க்கறது இல்ல. அஃப்கோர்ஸ் நான் வீடியோ எல்லாம் ஸ்பீச் உங்களதெல்லாம் கேட்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலா வந்த உடனே வந்து உங்களது சொன்னாங்க. ஞானசம்பந்தம் ரொம்ப சார் ரொம்ப ஸ்பீச். ஹாப்பி எனக்கு அது. ஞானசம்பந்தம் சார் ஸ்பீச். அப்புறம் தென்கட்சி சுவாமிநாதன் சாரோட கதை. அந்த அந்த அப்புறம் எல்லாரோட இன்டர்வியூ நான் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தெலுங்கு, தமிழ், கன்னடம். அதுல இருந்து ஏதாவது லேர்ன் பண்ண முடியும்னா இல்ல எனக்கு ஐ வாண்ட் டு நோ தேர் லைஃப். என்ன யார் இவங்க? என்ன எப்படி எப்படி வந்திருப்பாங்க? ஐ லவ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் இட். நமக்கு அவங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. பட் எல்லார் இன்டர்வியூ நான் கேட்பேன். எல்லாரோடது. பட் ரூட்டிங் பேக் டு கான்ட்ரவர்சி பார்ட். இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும் அதை ஹேண்டில் பண்ண. நான் ஏன் இதை கேட்கறேன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து எவ்ரிஒன் இஸ் அ ஸ்டார் தீஸ் டேஸ். எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு யாரு ஒருத்தங்க ஃபேமஸா இருக்கணுங்கிற பவர் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா மக்கள் கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு இப்போ என்னோட ஒரு ஜேர்னியே பாத்தீங்கன்னா நான் ஏன் ஃபேமஸா இருக்கேன் மக்கள் பாக்குறாங்க. எனக்கு வந்து நடுவில் ஒரு டிரெக்டர் கிடையாது, ப்ரொடியூசர் கிடையாது, யாருமே கிடையாது. நாளைக்கு அவங்க என்ன தூக்கி போட்டாங்கன்னா தூக்கி போட்டாங்க. ஆனா இவ்வளவு நாள் வச்சிருக்காங்கன்னா நான் இருக்கேன். அவ்வளவுதான். இது டைரக்ட். இந்த மாதிரி நிறைய பேர் கிரியேட் ஆயிருக்காங்க. எல்லாரோட லைஃப்லயுமே வந்து சம்திங் ஹேப்பன், சம்திங் பிகம்ஸ் அ கான்ட்ரவர்சி. அதெல்லாம் நீங்க இப்போ அன்னைக்கு நைட் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. இப்போ நீங்க வந்து அந்த மெச்சூரிட்டியோட நீங்க பேசுறீங்க. பட் இப்போ ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். பிகாஸ் அது ஜர்னி. இல்ல அப்போ நான் வந்து எந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டு இல்ல எங்க அம்மா பத்தி வீட்ல அப்பா அம்மா எப்படி இல்ல அவங்க அவ்வளவா தெரியும். அம்மா அப்பா காலத்துல இருந்து அம்மாவுக்கு சினிமா தெரியும். ஆமா. லைக் அம்மா அப்போ இயர்ஸ் ஆமா ஆக்சுவலா இல்ல சோ அவங்க அதை வந்து அவ்வளோ அப்படியே கோ வித் த ஃப்ளோ தான். நாங்க தான் சினிமா பத்தி பேசுறது இல்லையே வீட்ல. நாங்க பத்தி பேசுறது சோ இல்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இந்த மாதிரி இருந்தாலும் யூ ஹேட் திஸ் கிளாரிட்டி. இது உள்ள கிளாரிட்டி எல்லாம் எனக்கு தெரியல. கிளாரிட்டி அளவுக்கு நமக்கு அறிவு கூட இல்ல. இது இப்படி பண்ணணுமா, இதை ஏத்துக்கணுமா கூட தெரியல. சிலது வந்து பொய் இருக்கும், சிலது உண்மையா இருக்கும். சிலது பொய்யெல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு. சிலது உண்மை தானே, உண்மையா இருக்குமா, உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். கரெக்ட் தானே, இதுக்கு என்ன ரியாக்ஷன்? இட் இஸ் உண்மை கரெக்ட் தானே அப்படி போயிட்டு இருப்பேன். பொய்யா இருக்குமா, இது பொய் தானே, இது எதுக்கு ரியாக்ஷன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். நீங்க என்னைக்காவது லோவா ஃபீல் பண்ணிருக்கீங்களா எந்த விஷயத்துல? எதுலயாவது? இல்ல நான் எதுலயும் பசங்க விஷயம் வேற, குடும்பம் மத்ததுல எல்லாம் நோ ஐ டோன்ட் திங்க். பட் இஃப் யூ ஹேவ் பிகாஸ் இஃப் ஐ அம் கிவிங் 200% நம்ம ஃபுல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் படம் ஓடல அது வந்து கரெக்ட். பட் நம்ம ஃபுல்லா கொடுக்குறோம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நம்ம கொடுக்காம அந்த மாதிரி தான் அதுதான். இல்ல நான் மூவின்னு மட்டும் கேட்கல. இது வந்து இந்த ஷோவோட ஐடியாவே என்னன்னா லைக் பிரபுதேவா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கிரௌட் வந்து பார்ப்பாங்கல்ல. அதனால தான் நான் பெருசா டான்ஸ் குள்ள போல. நான் இந்த ஜர்னியை நான் ஏன்னா we all love watching you. லோன்னா ஃபேமிலி விஷயத்துல தான். அது நார்மல் தானே. நார்மல் எல்லாரும் கண்டிப்பா. அந்த மாதிரி தான். அவ்வளவுதான் தவிர. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆர் யூ லைக் ஸ்பிரிச்சுவல் கை, ஆர் யூ லைக் a traveler? இப்போ தலை கிட்ட கேட்டிங்கன்னா ப்ராபபிலி பைக் எடுத்துட்டு போவேன். நான் என்ன சொல்றேன், அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் நடக்கல. எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. அவ்வளோலாம் யோசிக்க மாட்டேன். நம்ம அவ்வளோ யோசிக்கிறது இல்லை. டேக் இட் ஈஸி, வந்த ஃப்ளோ நார்மலா அவ்வளோதான். ரொம்ப யோசிக்கலாம் மாட்டேன். ஐ டோன்ட் டேக் மீ சீரியஸ்லி. அகைன் ஐயோ இது பண்ணணும் இது இப்படியா, எல்லாருக்கும் வர்றதான். இப்போ எனக்கு எவ்வளோ கதை இருக்கோ அந்த மாதிரி உங்க வீட்டில் போன உங்களுக்கு நிறைய கதை இருக்கும். அவங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். எல்லாரும் என்ன பண்றாங்க, அப்படியே பண்றாங்க, நார்மலா இருக்காங்க. ஓகே வரட்டுமே, என்ன இப்போ அப்படிதானே. இந்த கிளாரிட்டியை வந்து நீங்க இந்த ஜர்னியில நீங்க முதல்ல இருந்தே வச்சுட்டு இருக்கீங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்ல. ஐ வாண்ட் லைக் இல்ல நிறைய பேருக்கு அப்படி தோன்றது இல்ல. நடக்கிறப்போ ஐயோ நம்ம தான் வந்து இதுதான் நம்மளை சுத்தி தான் வேர்ல்டே ரன் ஆயிட்டு இருக்குங்கிற ஒரு ஃபீல் வரும். நீங்க மேபி நீங்க அதை ரியலைஸ் பண்ணல. பட் உங்க சர்க்கிள்ல யாருக்காவது ஏதாவது நடக்கிறப்ப நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. என்னது? பீப்புள் ஃபீல் லைக் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் அரௌண்ட் மீ. ஒரு நிறைய பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கப்புறம் எப்படி தாண்ட போறோம், அந்த மாதிரிலாம் லைஃப்ல நிறைய பிரச்சனை. அப்படி இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் யாராச்சும் ஓவரா பேசினா திட்டி விட்டுருவேன். அதுதான் கேட்குறேன். ஓவரா ஓவரா பண்ணா சில என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வீட்டுக்கு போகணும்டா, இல்லாட்டி டேய் போட
இப்போ வந்து we are going to have a bunch of memories here and அத வந்து உங்களோட ஃபேவரட் எதுன்னு நீங்க பிக் பண்ணி அதை பத்தி நம்ம பேச போறோம். ஓகேண்ணா, நம்ம வந்துருச்சுண்ணா, இதை தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஷர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதையை சொல்லுங்க. இல்ல நான் சாதாரணமா எனக்கு எல்லாத்தையும் எக்ஸைட் ஆயிடுவேன். ஐஸ்கிரீம்னா எக்ஸைட் ஆயிடுவேன். அப்புறம் புது படம் வருதுன்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். போய் படம் தியேட்டர்ல போய் பார்க்கணும். உங்க படம் யார் படமா இருந்தாலும், எந்த படம் இருந்தாலும், ஆமாமா எந்த படமா இருந்தாலும் அடிக்கடி தியேட்டர்ல போய் பார்ப்பீங்களா? நேத்து கூட போய் பார்த்துட்டு வந்தேன். முந்தா நேத்து போய் பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் லக்கி பாஸ்கர் பார்த்தேன், நைட் ஷோ. நேத்து போய் கங்கோ படம் பார்த்துட்டு வந்தேன். எப்படி பாக்குறீங்க? ஐ மீன் மாஸ்க் போட்டு போயிடுவீங்க? சில வாட்டி மாஸ்க் போடுவேன், சில வாட்டி காத்தால போயிடுவேன். ஆமா, தொப்பி போட்டு மாஸ்க் போடுவேன். அப்புறமே இருந்தா போயிடுவேன். கொஞ்சம் லாஸ்ட் 1 மினிட் முன்னாடி இறங்கி வந்துடுவேன். அவ்வளவுதான். சில பேர் பார்த்தாலும் என்ன போட்டோ எடுப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ பார்த்துருவேன். அந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். அப்புறம் இந்த ஷர்ட்டு, புது ஷர்ட்னா எக்ஸைட் ஆயிடுவேன். முந்தியெல்லாம் நம்மலாம் சின்ன வயசுலலாம் தீபாவளிக்கு, பிறந்த நாளைக்கு, பொங்கலுக்கு தான் ட்ரெஸ் கிடைக்கும். ஸோ அதே பழக்கம் தான் இப்போ கூட. நல்ல ட்ரெஸ் போட்டு இது கூட வாங்கி நான் 3-4 மந்த்ஸ் ஆச்சு. சரி, ஏதோ நல்ல ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக உங்கள் ப்ரோக்ராம் இன்னொரு போல் இன்னைக்கு புது ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு இந்த புது ஷர்ட் போட்டேன். ஷர்ட் எங்க எடுத்த? அது தெரியல, 4 மாதம் ஆச்சு நான் வாங்கி. அதனால எனக்கு இன்னும் அந்த ஷர்ட் நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்க எங்கேயாவது? நாம சும்மா எல்லாம் போட முடியாதுல்ல. இதோ படத்துக்கு போடுறோம், நேத்தெல்லாம் போடல. எல்லாரும் பாக்குறாங்க நல்ல ஷர்ட் போட்டு. அது மாதிரி எக்ஸைட், எனக்கு ரொம்ப எக்ஸைட். கேக்கு, ஐஸ்கிரீம்னா எக்ஸைட் ஆயிடுவேன். ஸோ எப்படி இருக்கும் பாருங்க. You know you are a 5-year-old. ஜென்யூனா நான் வந்து உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசுறப்போ நான் இதை கடைசியில சொல்லலாம்னு நினைச்சேன். பட் எனிவே ஐ வில். இவ்வளவு நேரம் பேசினதே எனக்கு வைப் செட் ஆகுது, எனக்கு வந்து புரியுது. கண்டிப்பா இந்த வைப் நான் கிடையாது. ஐ என்வி திஸ் வைப். எனக்கு பொறாமையா இருக்குது. எனக்கு வந்து இந்த வைப் சுத்தமா கிடையாது. நான் வந்து ரொம்ப அம்பிஷியஸா யோசிக்கணும்னு நினைப்பேன். ஏதாவது பெருசு. இப்போ என் பையனை கூட வந்து பெரிய ஆளாகணும் அப்படியெல்லாம் வேணாம். எனக்கு வந்து இது பொறாமையா, ஜாலியா, நிம்மதியா. இல்ல இது வந்து ஒரு மாதிரி அழகா இருக்குது பாக்குறதுக்கு. ஆனா நான் வெளியே தான் பார்க்க முடியும்னு எனக்கு தெரியுது. இல்ல ஒருத்தர் ஒரு டைப் தான். இல்ல இது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப இது வந்து ரொம்ப பொறாமப்படக்கூடிய ஒரு வைப். நான் இது ஒரு சின்ன கதை சொல்றேன். அலெக்சாண்டர் தி கிரேட் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த பீக் உச்சகட்டம். அவர் வந்து மெசடோனியா எல்லாம் பிடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் அவர் தான் சின்ன வயசுல பதவிக்கு வந்துட்டாரு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்காரு. வேர்ல்ட பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்தியாவுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காரு. இந்த சவுத் ஈஸ்ட் கண்ட்ரி ஒன்று இருக்குது, போரஸ்ங்கிற ஒரு மன்னன் இருக்கான், அடிக்கணும் கிளம்பிட்டு இருக்காரு. அந்த போரஸ் ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன்னா ஒன் வேர்ட் ஆன்சர் அதுதான். ஒண்ணுதான் எனக்கு தெரியும். இந்த சீன் பயங்கரமா இருக்கு. அந்த குதிரையும் யானையும் அலெக்சாண்டர் படத்தோட கிளைமேக்ஸ்ல வரும். படத்துல சொல்றீங்களா? ஆமா, ட்ராய்டு வந்து அது. அலெக்சாண்டர்னு ஒரு படம் இருக்குல்ல, யூ ஹேவ் டு வாட்ச் இட். ஏஞ்சலினா ஜோலி வந்து அலெக்சாண்டரோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க. பாத்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்ல. கிளைமேக்ஸ் தான் எனக்கு ஞாபகம். ட்ராய் வந்து அது பிராட் பிட் அவங்க படம். இது வந்து இன்னொரு படம். இதுல வந்து கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அப்பதான் வராங்க. இந்தியா அலெக்சாண்டர் வந்து இந்தியாவை தவிர எதையுமே எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் அடிச்சாச்சு. இந்தியாவுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. பார்டர்ல காடு, ஃபுல் திக்கு காடு. அப்போ வந்து இந்தியா சைடு வந்து இவங்க குதிரையில தானே, லைக் ஹார்ஸ்மேன், தே கோ ஹண்ட் ஃபாஸ்ட் பேஸ். அவங்களோட அட்டாக்கே அப்படிதான். இந்தியா எப்படின்னா யானை நிப்பாங்க, அடிச்சு இப்படி பொறுமையா நகர்த்திட்டு வருவாங்க. இங்க யானையை பார்த்தோன்னே அவங்க என்னன்னே தெரியலையே. யானை அவங்க வாழ்க்கையில பார்த்தது இல்ல. உண்மையில ஹிஸ்டரியே இதுதான். அலெக்சாண்டர் வந்து யானையவே பார்த்தது கிடையாது. அலெக்சாண்டர் படையில யாருமே யானையை பார்த்தது கிடையாது. அவங்க பார்த்து என்னடா அது யானை, என்னமோ என்னன்னே தெரியல, இது ஏதோ பீஸ்ட், இவங்க மேஜிக் மென், இவங்க ஏதோ இந்தியால ஏதோ மேஜிக் பண்றாங்க, இவங்க வேற ஏதோ ஆட்கள், காட்ஸ்னு சில பேர் நினைச்சாங்க, டிமன்ஸ்னு நினைச்சாங்க இந்தியன்ஸ். பயந்து போய் அதுல ஆக்சுவலா அலெக்சாண்டர் பயங்கரமா காயப்பட்டு தான் கொண்டு போய் இறந்து போனாரு. இந்தியாவுக்குள்ள ஒரு என்ட்ரி ஆகல. ஆமா, இது புதுசா இருக்கு. இதுதான் ஹிஸ்டரி. நீங்க உங்க இதுல சொல்லிருக்கீங்களா? ஆமா, ஒரு வீடியோ அலெக்சாண்டர் பத்தி போட்டிருக்கு. இது பயங்கரமா இருக்கும். சோ எனிவே, சோ அந்த ஆனா இதுதான் இதோட அலெக்சாண்டர் இறந்து போறாரு. பட் இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதுல இன்னொரு பயங்கரமான தியரி இருக்கு. நான் சின்ஸ் யூ லைக் திஸ், அலெக்சாண்டர் வந்து கோமால இருக்கிறப்ப ஒரு செத்துட்டாருன்னு நினைச்சு புதைச்சிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு. அப்படியா? இட்ஸ் a conspiracy theory though, but it's a crazy theory. ஐயோ, அவர் கோமால இருக்கிறப்ப செத்துட்டாருன்னு. ஆமா, இது ஒரு அவரோட வாழ்க்கையில நிறைய கதை இருக்குது. பட் எனிவே, கமிங் பேக் டு திஸ், அவர் வந்து கிளம்பி பட் அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, அவர் தான் அவர் எல்லாத்தையும் பிடிக்கக்கூடிய ஒரு that guy. அப்போ வந்து அவங்க ஊர்ல வந்து ஒருத்தர் இருக்காருன்னு அவர் கேள்விப்பட்டார். பிலாசபர் டயோஜெனிஸ்னு ஒருத்தர். டயோஜெனிஸ் இந்த சாக்ரட்டிஸ் மாதிரி அவர் ஒருத்தர். ஆனா சாக்ரட்டிஸ்க்கு அவருக்கு செட் ஆகுது, சண்டை போட்டுப்பாங்க. பிளேட்டோ அவர்லாம் அவங்க ஊர் திருவள்ளுவர் அந்த சொன்ன. இப்ப இவங்கள சாக்ரட்டிஸ், பிளேட்டோ இவங்கலாம் அரசவையில உட்கார்ந்துட்டு இருக்கவங்க. அங்க இருந்துகிட்டு கிங்குக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கிங்கு கிட்ட வந்து பிலாசபி எல்லாம் பேசுவாங்க. அவங்களோட மெயின் பீப்புளுக்கு டீச் பண்ணுவாங்க. இந்த டயோஜெனிஸ்ங்கிறவர் வந்து நல்ல நாலேஜபிள்ங்கிறாங்க. அலெக்சாண்டர் கூப்பிட்டு பேசுவோம், இங்க தேவைப்படுறாங்களோ வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க.
ஐம் நாட் ஷூர் அபவுட் திஸ் சாக்ரட்டிஸ் பிளேட்டோலாம், பட் இந்த சேம் டைம்ல சம்திங் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ இப்போ வந்து டயோஜனிஸை கூப்பிடுங்க அப்படின்ன உடனே டயோஜனிஸ் கிட்ட வந்து அரசவையிலேருந்து போறாங்க. போயிட்டு டயோஜனிஸ் வாங்க, அலெக்சாண்டர் த கிரேட் கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னா டயோஜனிஸ் இருந்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுரு. டயோஜனிஸ் எங்க இருக்காருன்னா மார்க்கெட்ல அவங்க ஊர் மார்க்கெட்ல ஒரு பேரல்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ட்ரெஸ் கிடையாது, ட்ரெஸ் போட மாட்டார், அவர் எதுவுமே பண்ண மாட்டார். அவருக்குன்னு சொத்து கிடையாது. அந்த பேரல் எதுக்குன்னா தூங்குறப்ப நைட்டு குளிருங்கிறதுக்காக அந்த பேரலுக்குள்ள இருக்காரு. அப்புறம் ஒரே ஒரு கப் வச்சிருப்பாரு. அந்த கப் எதுக்குன்னா வந்து அவர் தண்ணி மோந்து குடிக்கிறது. அவரோட வாழ்க்கை அதுதான். யாராவது சாப்பாடு போடுவாங்க, எடுத்து சாப்பிடுவார். இதுதான் அவரோட வேலை. ஆனா நல்ல பிலாசபர், நிறைய யோசிக்கிறது வித்தியாசமா இருக்கும். புது புது தாட்ஸ் அந்த அவங்களோட கல்ச்சர்ல என்கரேஜ் பண்ணுவாங்க. புது தாட்ஸ்ல கூப்பிடுவாங்க வாங்க அப்படி. வர முடியாதுன்னு சொல்லு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. வர முடியாதுரா, அலெக்சாண்டரை கூப்பிடுறாரு. பைத்தியமா, அலெக்சாண்டர் த கிரேட்ரா, அவர் நினைச்சாருன்னா உன்னை நசிக்கிற பரவாயில்ல நசிக்கிட்டு போ அப்படின்னு. அலெக்சாண்டர் கிட்ட போய் இல்ல சார் வரமாட்டேங்கிறாரு. ஆச்சரியமா இருக்குது, ஏன் வரமாட்டாருன்னு போய் கேளுங்க. மறுபடியும் போறாங்க, ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அவர் தானே பார்க்கணும்னாரு. அப்ப அவர் தானே வரணும், நான் எதுக்கு போகணும்? கூப்பிடுறவங்க யாரு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வர சொல்லு அப்படின்னு. அலெக்சாண்டர் வந்து மார்க்கெட்டுக்கு வராரு. யோசிப்பாரு, அலெக்சாண்டர் வந்து அவங்க ஊர்ல இருக்கிற மார்க்கெட்டுக்கு வராருன்னா படம் இல்ல, ரியல் லைஃப்ல எப்படி இருந்திருக்கும். அடிச்சு எல்லாம் மார்க்கெட்லாம் கிளீனா போட்டு வராரு. இவரோட பேரல் மட்டும் அப்படி இருக்கு, அசைக்க விட மாட்டேங்கிறாரு யாரையும். பேரலுக்கு வராரு அலெக்சாண்டர். வந்துட்டு அலெக்சாண்டர் கிட்ட இவரை பத்தி அலெக்சாண்டர் வரப்ப கதை கேட்டே வராரு. இந்த டயோஜனிஸ் எப்படின்னா அந்த கப்பு இருந்துச்சுல, ஒரே ஒரு கப்பு மட்டும் வச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு. ஒரு நாள் வந்து நாய் வந்து டைரக்டா தண்ணியை வந்து குளத்துல இருந்து டைரக்டா குடிக்கிறது பார்த்து அந்த கப்பையும் தூக்கி போட்டுறான். எனக்கு இந்த கப் எதுக்கு, இது ஒரு பொசிஷனா எதுக்கு நான் வச்சுக்கணும், நான் டைரக்டாவே குடிச்சுப்பேன். அப்ப கப்பும் இல்ல அவர் அந்த டயத்துல. அலெக்சாண்டர் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் டயோஜனிஸ் இருந்துகிட்டு அலெக்சாண்டர் பார்த்துட்டு சொல்றாரு, அலெக்சாண்டர் வந்து என்ன வேணும் சார், எனக்கு உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்படுறேன். அலெக்சாண்டர்னு சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. அலெக்சாண்டர்னு சொன்னா எல்லாருமே என்ன வேணும், ஏதாவது என்கிட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்லி ஏதாவது வந்து என்கிட்ட நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஏன்னா நான் உங்களை அவ்வளவு நல்லா பார்த்துப்பேன்னு தெரியும், கிரேட்டுங்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க. நீங்க வந்து என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க. உங்களை நாங்க கூப்பிட்டு அரசவையில உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். அங்க வந்து நீங்க ஒரு ராயல் போயட்டா இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கதை இருக்கும். சாக்ரட்டிஸ் பிளேட்டோலாம் வந்து 2000 வருஷம் கழிச்சு எல்லாரும் புக்ல வாசிப்பாங்க. டயோஜனிஸையும் வாசிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க வர வேண்டியதானே அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு வேணாம். என்னதான் உங்களுக்கு வேணும்னு கொஞ்சம் தள்ளி நெல்லு, குளிர்காலம், நீ வெயில மறைச்சிட்டே மேல நிழல் விழுகுது, குளிரா இருக்குது, தள்ளி நெல்லு அப்படின்ட்டு அந்த வெயில வந்து வாங்கிக்கிட்டாரு. அலெக்சாண்டர் வந்து திரும்பி போயிட்டாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னங்க இவரை வந்து விட்டுட்டு போறீங்க, அவர் உங்களை இவ்வளவு அவமதிச்சிட்டாரு அப்படின்னு. அலெக்சாண்டர் சொன்னாரா, என் வாழ்க்கையில நான் பிறக்கிறப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன், நான் யாரா பிறக்கலாம்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் டயோஜனிஸா பிறக்கணும்னு விருப்பப்படுறேன். புது சூப்பர் இல்ல டயோஜனிஸ். டயோஜனிஸோட பிலாசபி வந்து இப்ப இந்த கதையை எல்லாரும் கேட்ப, ஆனா எல்லாருனாலும் இந்த டயோஜனிஸோட இந்த ஐடியாவை புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு புரியுது. சிலர்னால தான் டயோஜனிஸ் வந்து என்ன சொல்ல, ஐ டோன்ட் எனிதிங் மேன், ஐ அம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ். எனக்கு இருக்கிறது அழகா இருக்கு, என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் இருக்குது. இது சொல்லிருக்கீங்க நீங்க உங்க இதுல? இல்ல, இது ஆக்சுவலி இது பர்சனல் ஸ்டோரி. இது வந்து பியூடிபைன்னு ஒருத்தர், அவர் வீட்டுல ஒரு ரொம்ப ஃபேமஸான யூடியூபர், வேர்ல்ட்லே மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டா இருந்தாரு. அப்போ ஒரு வீட்டுல வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. செம்ம பணக்காரர் அவரு, காசு எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. பட் பியூடிபை வந்து அவரோட வீடியோல இந்த கதையை சொன்னாரு. சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன், வீட்ல இருந்து என்னெல்லாமோ எடுத்துட்டு போறாங்க. லைக் எக்ஸ்பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க, டிவி எடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மைக்ரோவேவ் அவன், டேபிள் சேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வீட்டுல ஒண்ணுமே இல்ல, வீட்டுல இருக்கணும். அப்ப நான் யோசிச்சேன், இது எதுவுமே இல்லாம நான் வாழ முடியுது. என் வீட்டுல இந்த டிவி இல்லைனாலும் நான் வாழ்றேன், இந்த லக்ஸூரியஸா இருக்கக்கூடிய சேர் இல்லைன்னா நான் வாழ முடியுது, எதுவுமே இல்லைன்னா நான் வாழ்றேன். அப்ப என் வாழ்க்கையில வந்து தேவையானது இவ்வளவு கம்மியான இதுதானே. அந்த பிலாசபி ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. இதை சொன்னது மட்டும் இல்லாம அவர் உண்மையிலே ஜப்பான்ல போய் சும்மா செட்டில் ஆயிட்டார். கல்யாணம் ஆகி குழந்தை பிறகு ரொம்ப அமைதியான வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சப்ஸ்கிரைப்ட் யூடியூபர். ஜஸ்ட் இப்போ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா அவருக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்மெண்ட், இந்த பெருசா நம்பர்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணாம ரிலாக்ஸ்டா போய் அதான் பெஸ்ட். என்ன பிலாசபி என்ன எனக்கு நீங்க பேசுறப்போ எனக்கு வந்து டயோஜனிஸ் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து கொஞ்சம் வேற ஒரு காலகட்டம், வேற ஒரு இது. பட் நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு போதும்பா, எனக்கு இது வருதா, எனக்கு இது பிடிச்சிருக்குது. சின்ன சின்ன சந்தோஷங்கள் எனக்கு வந்து நான் ஆக்சுவலா நான் வந்து உங்ககிட்ட உட்காரப்போ பாகுபலி மாதிரி படம் எடுக்கணும்னு ஆசை இருக்கா, உங்களுக்கு வந்து இது பண்ணும் லைக் இன்னைக்கு இது ஒர்க், நான் இது பண்றேன், எனக்கு இது பிடிச்சிருக்குது. envy this எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் எனிவே அது ஒரு சின்ன பிலாசபிக்கல் டாக், இது நமக்குள்ள புதுசா இருந்துச்சு. ஐ லைக் திஸ். இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பயங்கரமா, எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு போய் சர்ச் பண்றேன். உண்மையில டயோஜனிஸை ஸ்கூல்ல படிக்க மாட்டோம். நம்ம சாக்ரட்டிஸை கேள்விப்படுவோம், பிளேட்டோ கேள்விப்படுவோம், டயோஜனிஸை கேள்விப்பட மாட்டோம். ஏன்னா அவரோடதெல்லாம் எங்கேயும் எழுதி வைக்கப்படல. அவர் எழுதி வைக்கணும் இதுல இவரோட வாழ்க்கை தான் அவரோட கதை. இவர் என்ன சாக்ரட்டிஸ் சொல்றதுல எழுதி வைக்கப்படுது, வரலாற்றுல காக்கப்படுது. டயோஜனிஸ் என்ன சொன்னா எதுவும் எழுதல, எதுவும் தேவையில்லை. அதான் அவரோட பாயிண்ட். எதுவுமே வேணாம், நீ வாழ அவ்வளவுதான் தேவை. ஹெல்த் மட்டும் தான் போதும். பயங்கரம் இல்ல. ஏன்னா நான் எழுதி வச்சேன்னா நான் ஒரு பிலாசபிக்குள்ள நான் இதுதான் பண்ணும், இப்படி எதுவுமே கிடையாது.
பி ஃப்ரீ. செமையா இருக்கு. Anyway, coming back to reality, we are going to hold this show. So this is Bubble Prints oda wall of memories. Please. So இதுக்கு பின்னாடி வந்து ஒரு bunch of photos இருக்குது. ஸோ இதை ஏன் மூடி வச்சிருக்கோம்னா நீங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்னன்னு சர்ப்ரைஸ். ஸோ அதுல வந்து யூ கேன் பிக் நம்பர் ஆஃப் எனி நாள் யூ கேன். நீங்க பிக் பண்ணுங்க, நான் சொல்றேன். நீங்களே பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது விட்டுட்டீங்கன்னா இல்லை இது வேணும் அப்படின்னு. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் போல இருக்கு. எனக்கு தெரியல. நீங்களே பாரு. ஓ ஆமா, எல்லாம் இன்ட்ரெஸ்டிங். ஆமா, நீங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இடத்துல இது சொல்றேன், ஏன்னா ஜனங்களுக்கு இதுக்கு மேல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். எஸ், இந்த போட்டோ தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் போட்டோ எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறது. இது வந்து ஒரு தனி கண்டென்ட். நமக்கும் தெரியாது இன்னைக்கு சொல்ல போறாருன்னு. உங்களுக்கு தெரியாதா? ஏனுங்க, நான் எதுலயும் செட்ல எல்லாரும் ஒண்ணா தானே இருக்கீங்க. இல்ல, அன்னைக்கு தான் தெரியும் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு. அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணார்ல டிவிக்கு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நான் அப்போ வந்து ஃபுல் கெட்டப்ல இருந்தாரு. அந்த தாடி அதெல்லாம் வச்சுட்டு. சோ நான் அப்புறமா கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் போட்டோ இதுதான் அவர் எடுத்தது, கட்சி ஆரம்பிச்சு. நீங்க போய் சொன்னீங்களா? ஆமா. விஷ் பண்ணீங்களா? ஆமா ஆமா. இல்ல நம்ம கொல்லில முதல்ல கேட்கலையா? என்னப்பா சொல்லவே இல்ல, கூட கேட்கலையா? நான் எதையும் கேட்க மாட்டேன். டயோஜனிஸ், நான் வந்து இன்னைக்கு ஒரு டைட்டில் வைக்கணும். டயோஜனிஸ் பிரபு அந்த டைப்லாம் கிடையாது. ஐயோ, வெல்டன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது இந்த போட்டோ. ஸோ அது தான் ஃபர்ஸ்ட் போட்டோ. இந்த பாருங்க மீசைல். அப்போ இன்னும் ஓபன் பண்ணல இந்த மீசை இல்லாமலாம். அதுக்கப்புறம் தான் கேரளாக்கெல்லாம் காந்தி இது காந்தி அது எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது நார்மலா கேரவன்ல. ஓகே, அவர் வந்து அந்த ஏர் எதுவுமே கிடையாது அவரை சுத்தி. இது லைக் பிகமிங் a political leader now. அது அவரை சுத்தி ஒரு ஹைப். அவர் ஒண்ணும் கிடையாது, அவர் நார்மல் தான். அந்த போட்டோ ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ இது. அவரு கட்சி ஆரம்பிச்சு சொல்லிட்டு ஆமாப்பா, இந்த போட்டோ தான் ஃபர்ஸ்ட். அவரு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் நான் வந்து பிரபுதேவானோட தான் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்திருக்கேன். அது இந்த போட்டோ தான். அவர் பார்த்தா அவருக்கும் ஆச்சரியம். ஆமா இல்ல, நீங்க கேளுங்க இப்போ. நான் அங்க உட்காந்துருவோம், நம்ம எடுத்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு போய் உட்காந்துருவோம். பட் we will collect these pictures. அப்படி எடுத்துட்டு போய் நம்ம உட்காந்துட்டு போய் ஃபர்ஸ்ட் அப்ப இதுல இருந்து ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நார்மலா பனி விழும் இரவு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 7th ஸ்டாண்டர்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ நார்மலா 2 months லீவ் இருக்கும்ல. ஆமா. அப்போ அப்பாவோட அப்படி போறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜாலியா போறேன். அப்போதான் மணிரத்னம் சார், ஸ்ரீராம் சார், PC ஸ்ரீராம் சார், தோட்டாதர்ணி சார், அவங்க எல்லாரையும் நீங்க சார் தான் சொல்லுவீங்களா? ஆமா, நேர்ல ஐ மீன் ஆஃப் கேமரா. எனக்கு இந்த அங்கிள் அந்த மாதிரி கூப்பிட்டு பழக்கம் இல்லை, என்னவோ தெரியல, சின்ன வயசுல இருந்து. அப்புறமா அவங்க எல்லாரும் 3 பேர் உட்காந்துருக்காங்க. எங்க அப்பா போயிட்டு என் பையன் டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பரதநாட்டியம் நான் கத்துட்டு இருந்தேன். ஆமா, அங்க வந்து பரதநாட்டியம் கத்துட்டு இருக்கும் போது அவங்க 3 பேரும் ஒரு ரூம்ல இருந்து, அவங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மணிரத்னம் சார், PC ஸ்ரீராம் சார், தோட்டாதர்ணி சார், எங்க அப்பா இங்க உட்காந்து நானும் அவங்க முன்னாடி ஆடி காமிச்சு டான்ஸ்ல இல்லை அந்த டேப் ரிகார்ட் நாங்களே எடுத்துட்டு அந்த பரதநாட்டிய சாங்லாம் ஆடி காமிச்சு அது பண்ணி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரே ஒரு டான்சர் வந்து மிஸ் ஆயிட்டாரு, உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அப்போ அந்த பிட்டு ப்ரூவ் பண்ணிட்டுமே அப்படின்னு மணிரத்னம் சார் சொன்னா ஓகே பண்ணுவேன், டைமிங்ல நான் உடனே பண்ணேன். இதுல தான் நான் ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் வாங்கினேன் இதுக்காக. என்னோட ஃபர்ஸ்ட் சம்பளமா 500 ரூபாய். இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸ்டார் இஸ் born. Diogenes. I'll save this for the last. मैं ऐसा क्यों हूं? And இதுக்கு ஈக்குவலண்டா தமிழ்லயும் ஒரு பாட்டு நீங்க சொல்லிடுங்க. லைக் ஒரு 1 hourல ஒரு கோரியோ பண்ணி செம்மையா பேசப்பட்ட ஹிந்தி பாட்டு பார்க்காதவங்களுக்கு டெஃபினெட்லி வாட்ச் திஸ் சாங். இது வந்து ரித்திக் ரோஷனோட டெபியூட். இல்ல ரித்திக் ரோஷன் இப்போ லக்ஷ்யா. பட் கஹோனா பேர் இது லக்ஷ்யா. கோயி மில் கயா தான் அவரோட. இல்ல கஹோனா பேர். இது வந்து அவர் அந்த ஆர்மி ஆஃபீஸர் அவர் தானே. இது எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி நாலேஜ் அவ்வளவுதான், நான் பார்த்தது 4 படம் அது சொல்றேன். சோ ஆனா இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஏர்லியஸ்டான ஒரு. ஆமா, இதான் ஏர்லி இல்ல, நான் பார்த்ததுல எனக்கு இங்க வரைக்கும் ரீச் ஆனது. நான் வந்து அந்த கடைக்கோடி மதுரையில இருந்த ஒரு பையன், எனக்கு ரீச் ஆனது
ஸோ ஐ திங்க் இதுல வந்து ஒரு ரொம்ப டிமிடான ஒரு கேரக்டர் வந்து செட்டை பார்த்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ், கரெக்டா? இல்ல அந்த ஆக்சுவலா அந்த ஒரு ஸ்பேஸ்ல தானே ஆடுவாங்க. இல்ல அப்படி இல்ல. இது ஆக்சுவலா இந்த படம் பண்ணும்போது, லக்ஷ்யா சாங் பண்ணும்போது ஃபர்ஹான் அக்தர் வீட்டுக்கு வந்தாரு. ஓகே. வீட்டுக்கு வந்துட்டு மார்ச் டைம் வந்து இந்த மாதிரி மே ஜூனோ ஷூட்டிங் இருக்குன்னாரு. நீங்க சென்னைக்கு வந்துட்டு ஷூட்டிங்க்கு கேக்குறாரு. உங்களாலே நிறைய பேர் சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க தெரியுமா? நல்ல விஷயம் அது. ஐ மீன் சீரியஸா. ஸோ ஃபர்ஹான் அக்தர் வந்தாரு. வந்துட்டு தில்ஷாத்தை முடிச்சிட்டாரு அவரு. முடிச்சிட்டு பெரிய ஹிட்டு. அப்புறம் வந்தாரு. இந்த மாதிரி மே எனக்கு ஷூட்டிங். ஓகே மே. ஓ, தில் சாத்தா ஹே அப்புறம் தான் இந்த படம் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் தில் சாத்தா. ஓகே. அப்புறமா வந்தாரு. வந்துட்டு இந்த மாதிரி ஜூனோ மேவோ இந்த மாதிரி ஷூட்டிங் மார்ச் டைம்ல. ஓகே நோ ப்ராப்ளம். அவர் சொல்றது வந்து அடுத்த வருஷம் மே ஜூன் சொல்றாரு. நான் சொன்னேன் சார் அடுத்த வருஷம் இதுக்கு இப்போ வந்திருக்கீங்களே. இல்லை நாங்கள் அப்படிதான் பிளான் பண்ணுவோம். அந்த பிளான் பண்ண மாதிரியே அந்த டேட்ல அப்படியே நடந்தது. ஆனா அவங்க 3 செட்டு கொண்டு வந்தாங்க. 3 செட்ஸ். இப்போ இல்லை, இதெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இயர் மார்ச்ல ஏப்ரல்ல மீட் பண்றோம். மீட் பண்ணிட்டு திருப்பி வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி 3 செட்டு பெரிய பெரிய செட்டு. ஒன்று போலிங் ஆலி, ஒன்று டிஸ்கோ தேக், ஒன்று இது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இதில் வந்து ரித்திக் ரோஷன் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே இருப்பார், அங்கேருந்து இங்கே வருவார், இங்கே போலிங் ஆலி வருவார். நான் சொல்லிட்டேன் சார் என்னை வச்சுட்டு நீங்கள் வந்து திருப்பி போலிங் ஆலி இது பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? டான்ஸ் வேணும்ல, ஒரு பிளாக் செட் போடுங்க. எல்லாத்தையும் எதுவும் கை கால்லாம் கட்டி போட்டு ஒரே ஒரு பிளாக் செட். ஆமா. ஆனால் இதில் பெரிய என்னன்னா அவங்க 1 வருஷம் ப்ரீ பிளான் பண்ணியிருக்காங்க. அது இம்மிடியட் 5வது நிமிஷம் ஓகே. நான் சொன்னேன் நான் வேணுமா இது பண்ணுங்க பாருங்க சாங் அவன் மேலே கான்சல். அது நேஷனல் அவார்டு கிடைச்சது எனக்கு. நான் அது ரிஹர்சல் பண்ணது கூட 1 hour தான் பண்ணேன். சில வாட்டி நமக்கு வந்து அந்த அந்த சாங் கேட்டோன்னே நமக்கு ஆட அப்படியே தோணிக்கிட்டே இருக்கும். இந்த 1 hour பண்ணேன் அவ்வளோதான். அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் 4 நாளோ 3 நாளோ பண்ணோம். 1 hour பண்ணேன். அவங்களோட இமீடியட்டாக அவங்க அதை கனெக்ட் ஆகி என்னை நம்பி 1 year பிளானை அதை அப்படியே எடுத்துட்டாங்க. கரெக்ட் தானே சொல்கிறேன். நான் வேணும், நானும் ரித்திக் ரோஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுறோம். இது என்ன இது டான்ஸே இல்லாமல் இங்கே நடந்து போகிறது அங்கே நடந்து கொஞ்சம் ஃபுல் டான்ஸ். இது வேறு மாதிரி நம்ம பண்ணுவோம். ஒரே பிளாக் செட் ஒன்றுமே இல்லை. ஆமாம், ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி பண்ண பாட்டு தான். இதே மாதிரி தமிழில் நீங்கள் தமிழ்லன்னா ரவுடி பேபி. எனக்கு அந்த ஒரு ரவுடி பேபியா? ரவுடி பேபி அது அவ்வளோ பிக்கஸ்ட் ஹிட்ல. ஆனால் எனக்கு அந்த ஒரு இந்த ஷூ அதுக்கு தான் எனக்கு 4 hour ஆச்சு. அந்த மற்றது எல்லாத்தையும் ஆனா அதுதான் அதுல கியூட்டா பயங்கரமா மற்றது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். டக் 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 ஃபாஸ்டா. ஆனா அந்த மியூசிக் ஏதோ தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? என்ன ஏதோ ஒன்று தேவை. அதுக்கு ஏதோ ஒன்று அவன் மியூசிக் டைரக்டர் ஏதோ நினைச்சு போட்டிருக்காரு. அதுக்கு ஏதோ ஒன்று வேணும். அதுக்கு தான் எனக்கு 4 hour தேவைப்பட்டுச்சு. அந்த அதை பிரேக் பண்றது ஒரு 4-5 நம்ம அது 1 hour தான். 1 hour. ஆனால் இதுக்கு மட்டும் 4-5 hours ஆச்சு. அந்த ஷூவை கையில போட்டுக்கிட்டு பண்ற இது இல்லை அது பண்ணிட்டே இருக்கிறோம். இது கிடையாது ஏதோ ஒண்ணு வேணும். அது என்னன்னு தெரியல. அப்புறமா எனக்கு அதே மாதிரி அந்த பாட்டுல வந்து நடுவில் ஒரு டிராப் வரும்ல, ஒரு ஃபுல் ஸ்டெப் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். மேல இருந்து ஒரு ஆங்கிள் வந்து டிராப் வந்தோன்னா மறுபடியும் ஒரு எனக்கு வந்து இந்த முதல்ல இந்த டான்ஸ் வந்துச்சா இல்ல முதல்ல இந்த பாட்டு மியூசிக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட கோழி முட்டை மாதிரி எது வந்திருக்கும் முதல்ல? இது எப்படி சிங்க் பண்ணி? இல்ல ஆஃப் கோர்ஸ் தனுஷ் வந்தார் வீட்டுக்கு. வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்டர் ஒரு சாங் பண்ணுன்னாரு. நான் சாங் கூட கேட்க அவங்கள மாஸ்டர் தான் சொல்லுவாங்களா? ஆமா. 2 பேரும் நல்ல ஜிகிரி தோஸ்த் மாதிரி தான் பேசிக்கிறீங்க. போட்டோலாம் அப்படிதான் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி தான். பட் மாஸ்டர் தான் சொல்லுவாரு. ஏன்னா அப்படிதான் பழக்கம் ஆச்சுல. மாஸ்டர் ஒரு சாங் பண்ணு, என்ன சாங் கூட கேள்வி நான் பண்றேன்ட்டேன். அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு முதல்ல நம்மளை தேடி மரியாதையா வந்திருக்காங்க. உடனே அது பண்றேன். நான் பண்றேன். அப்புறம் என்னோட டேட்டு என்னோட தகுந்த மாதிரி அப்புறம் அந்த சாங் கேட்டேன். புதுசா இருந்துச்சு. லாஸ்ட்ல அந்த ஒரு பிட்டை ஆட் பண்ண சொன்னேன். ஒரு டான்ஸ் இருக்கணும். அது லாஸ்ட்ல ஒரு 35 செகண்ட் அதை ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் கேட்டோம். நல்லா இருக்கு. ஆனால் சொல்லிட்டேன் கொஞ்சம் செலவு பண்ணி எடுக்கணும். இப்போ நார்மலாக இங்கே தெலுங்கு மாதிரி இல்லாமல் நம்ம தமிழ் ஃபில்ல எல்லாம் சும்மா ரோட்ல டீ கடையில் ஆடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. செட்டு போட்டு என் இஷ்டத்துக்கு பண்ணாதான் நான் பண்ணுவேன். மாஸ்டர் நீங்க சொல்றதுதான் நீங்க சொல்றதா. அப்புறமா இந்த மாதிரி செட் இருக்கணும், இது இருக்கணும். ஜஸ்ட் 2.5 days முடிச்சிட்டோம் சாங். அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தெலுங்குல வந்து கொஞ்சம் நிறைய செலவு பண்றாங்கல்ல கம்பேர் டு எவ்ரி இண்டஸ்ட்ரி. உண்மை. பட் why is it உண்மை தான் நடக்குது. இல்ல ஏன் நீங்களே பாத்திருக்கீங்களா? இல்ல எனக்கு வேற ஐயா நான் இப்ப எக்ஸாம்பிளா நான் இப்ப நிறைய ஆடியன்ஸ் கூட கோவப்படுவாங்க. நான் என்ன எதுக்கு எடுத்தாலும் பாகுபலி சொல்றேன் அப்படி. ஏன்னா அது அவ்வளவு பெருசா எடுக்கிறாங்க. ரொம்ப கிராண்டா இருக்குது. இல்ல அவங்க
அவங்களுக்கே தெரியும். அவங்களோட Audience விஷன் கூட என்னைக்குமே இந்த புஷ்பா ஒருவேளை வருது அவங்க அவங்க பெருசா இருக்குது. இந்த டீ இத வச்சு இப்படி அது எல்லாரும் ஏதோ பீகார்ல இருக்கிற என்ன ஒரு பையன் வந்து செலவு பண்ணிட்டு பண்ணி, இருக்கான் இப்படி என்ன இப்படி. செலவு பண்ணி ஆ அது அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்க ஜனங்க வந்து அவங்க பேக் ஆஃப் இதுல பட் நமக்கு தெரியும்ல நம்ம இதுலயே இருக்கிறதால அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம அதுல தானே இருக்கோம். தே கிவ் சோ மச் இம்பார்ட்டன்ஸ். அந்த ஹீரோ ஹீரோயின் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ட்ரெஸ்ல இருந்து ஹார்ட் ஒர்க். பயங்கரமான பிகினிங்ல இருந்து லாஸ்ட் அந்த சாங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க அதுல இருந்தா தான் தெரியும். அப்ப தெரியும். நீங்க இப்ப ரீசென்ட்டா ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு கோரியோகிராஃபி தட் இஸ் நாட் யோர்ஸ். அப்படின்னா உங்களோட அல்லாத ஒரு கோரியோகிராஃபி நீங்க ரீசென்ட்டா எது என்ஜாய். டான்ஸ் நான் ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன். ஸ்திரீ 2ல ஆமா. சிம்பிளா அழகா இருந்துச்சு. அந்த ராஜ்குமார் ராவும் ஸ்ரதா கபூரும் ஆடிட்டு இருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சது. அது எனக்கு பிடிச்சது. தெலுங்குல நிறைய எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த செட்டப், அந்த ட்ரெஸ். இப்ப இந்த இது கூட தமிழ்ல வந்து கொஞ்சம் மடக்கி தட்டுன்னு ஹிட் ஆச்சு. எது? ஒரு பாட்டு குறிச்சி மாதப்பெட்டுன்னு. ஆமாமா. அத நான் பார்த்திருக்கேன். அது தமிழ்ல வந்து கொஞ்சம் மடக்கி தட்டுன்னு டப் பண்ணி அப்படியா? லிரிக்ஸ தப்பா அது அதனால பட் தெலுங்குல நான் பார்த்திருக்கேன். நானே 5, 6 வாட்டி பார்த்துட்டேன். அந்த அப்படியா? மகேஷ் பாபுவும் ஸ்ரீலீலாவும் ஆமா. ஆடுறது. என்ன டான்ஸ் இன்னும் நல்லா இருக்குல்ல? ஆமா. நல்லா செலவு பண்ணி அந்த கீட்டு நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து கோ ஃபார் திஸ் டான்ஸ். கேப்டனை வந்து பயங்கரமா ஆடி பார்த்த ஒரு சாங். ஐயோ! விஜயகாந்த் சார் மாரி ஆளெல்லாம் பார்க்கவே உங்க முடியாது. 2 பேருக்குள்ள ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு எனக்கு ஆமா. எனக்கு அது படத்துல ரிஃப்ளெக்ட் ஆவறத ஆமா, தாண்டி ஆமா. நேர்லயுமே நீங்க 2 பேரும் ரொம்ப ஆமா. இந்த குரூப் போட்டோலாம் இருக்குல்ல 2 பேரும் மட்டும் ஜாலியா எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க. அப்படிதான் இருக்கு. அவர் மேலயுமே ஒரு நல்ல நேம் என்னன்னா பீப்புள்ஸ் மேன், மக்களுக்காக. சூப்பர்ங்க. அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறதே எனக்கு இப்படி ஒரு ஹீரோலாம் பார்க்கவே முடியாது. அவர் கூட ஒர்க் பண்ணலாம் தான் நம்ம எங்க அப்பா எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். நான் சும்மாவே அவர் அப்படிதானா? ஆமா. நார்மலாவே நார்மலா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் அவர் ரூம்க்கெல்லாம் போகும்போதெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு சார் வர்றோம் அப்படியெல்லாம் போக மாட்டோம். கதவு எப்பவும் திறந்துருக்கும். நாங்க பாட்டு போவோம். அவர் டிஃபன் இருக்கும். பாட்டு எடுத்து சாப்பிடுவோம். வரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். பிரபு உட்காரு. அப்புறம் என்ன பேசுற என்னப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிலாம். ஒன்றும் இல்லை சார் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் சார். சாப்பிட்டேன். வெரி நைஸ் மேன். வெரி தங்கங்க. அப்புறம் தான் வந்து சபா டைரக்டர் வந்து பிரபு இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணும் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் நான் பண்ண இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒயிட் செட் பாருங்களேன் எல்லா ஆமா. இதுவும் அமையுது. இல்ல இது வந்து செம கூலா இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு ஐ திங்க் இந்த சாங் தான் மோஸ்ட் ஷார்ட் இருக்கிற சாங் நினைக்கிறேன். ஓகே. எடிட்ல அந்த கட்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் கட்ஸ் நம்பர் ஆஃப் கட்ஸ் இந்த சாங்ல தான் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஃபார் எவர். ஐ திங்க் சோ. வாவ். ஐ ஐ மீன் திங்க் இது probably யாராவது போய் சர்ச் பண்ணி கட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தமிழ் ஐ திங்க். யா. நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ கட்ஸ் இருக்கும். 10 நாள் பண்றோம். 10 டேஸ் பண்றோம். ஒரு சாங். ஆமா. 10 டேஸ் பண்றோம். அவரு ஃபுல்லா கோஆபரேட். கோஆபரேட்டரா? அவரு நீங்க நம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து ஓகே நான் ஆடுறேன்னு இறங்கி அவர் வந்து எப்படின்னாங்க நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் வந்து நீங்க டைரக்டர்னு வைங்களேன். நீங்க டைரக்டர் கோரியோகிராஃபர். அவர் வந்து 100 படம் பண்ணும் போதெல்லாம் அவர் எங்கேயோ இருக்காரு. சார் இங்க வந்து உட்காருங்க உட்காருவார். இல்ல சார் அங்க சரியில்லை சார் இப்படி வந்து உட்காருங்க அப்படி உட்காருவார். சார் இல்ல சார் நீ உட்கார்ந்து சரியில்லை நில்லுங்க அங்க போய் நிற்பார். அப்படி ஒரு ஹீரோ நம்புவீங்களா? நீங்க என்ன டைரக்டர் நம்பிட்டாரு. இஸ் லைக் அன்பிலீவபிள் மேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் டைரக்ஷன்ல இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க. இல்ல வந்து ஏதாச்சும் சில வாட்டி சொல்லுவாரு பிரபு இப்படி பண்ணிக்கலாமா? இல்ல சார் அது சரியில்லை சார். சரிப்பா நீ என்ன சொன்னாலும் செய்கிறோமா என்ன பண்றது? நீங்களாம் பெரிய ஆளுங்கப்பா அப்படின்னு அப்படி இருப்பாருங்க அவரு. என்னமோ இதுதான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி. கிரேட் மேன். தங்கம் கோல்டு. விஜயகாந்த் சார் இஸ் கோல்டு. வாவ். நம்ம இந்த மாதிரி ஒரு சாங் நல்ல அதே மாதிரி பானுப்பிரியா மேடம் நாட் டான்சர் ஸ்டைலு அவங்கள ஷீ இஸ் ஆல்சோ ஆன் டைம் பர்ச்சுவாலிட்டி அதெல்லாம் வேற லெவல். அந்த மேடம் கூட பானுப்பிரியா மேடம் கூட சூப்பர் டான்சர். அவங்கெல்லாம் டக்குன்னு அவங்க அவ்வளோ கோஆப்ரேட். இவ்வளோ நாள் ஆச்சு அதெல்லாம் கிடையாது. ஏதோ பண்றாங்க புதுசா. ஐ ஹேவ் டு பி அந்த மாதிரி. கிரேட். எனக்கு வந்து அதே மாதிரி நீங்களும் எஸ்பிபி சாரோ எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பிபி சார் இஸ் a legend இல்லையா? அதுல வந்து அந்த ஹம்ம வந்து எப்படி ஏஆர் ரஹ்மான் சார் வச்சாங்கன்னு தெரியல.
நீங்க வந்து அங்க எப்படி பரதநாட்டியத்தை உள்ள கொண்டு வந்தீங்கன்னு தெரியல. என்னவோ தோணுச்சு. அது வந்து என்னமோ ஐ மீன் இந்த எவ்ரி சாங் படத்திலேயே நமக்கு வந்து பரதநாட்டியம் இல்ல கேரக்டர் அந்த பாட்டுக்குள்ள வந்து அந்த நீங்க பரதநாட்டியம் இருக்கு, எஸ்பிபி சார் வந்து பரதநாட்டியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ஐயோ இட்ஸ் மேட்னஸ், கிரேசி. எனக்கு ஆக்சுவலா என்ன தெரியுமா, இப்போ நான் சொன்னேன்ல ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து உங்க படத்தை நாங்க ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் அதுல வந்து சிறுத்தை சிவா வந்து ரோல் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது ஆக்சுவலா நாங்க பாத்துட்டு போயிட்டோம். ஏய் வெயிட் பண்ணு பின்னாடி போ. ஃப்ரெண்ட் அது சிறுத்தை சிவா தான் அப்படின்னு. ஆமா சிறுத்தை சிவா கேமராமேன் இந்த படத்துக்கு. அப்படியா? அவங்க அந்த அவங்க தான் படத்துல ட்விஸ்ட். அவங்கனால தான் படமே ட்விஸ்ட் அவர் தான் கேமராமேன் படத்துக்கு. சிறுத்தை சிவா என்ன அங்க பண்ணிருக்குன்னு சொல்லி he is a cameraman for that film. ஐயோ அந்த மாதிரி கிரேசி. anyway எனக்கு என்னன்னா நிறைய பேசணும், பட் தென் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, so I'm limiting myself. So பத்மஸ்ரீ பிரபுதேவா சார், இது வந்து ஆக்சுவலா நான் வந்து ஹிந்தி படத்துல நான் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃபோன் வந்தது எனக்கு. சார் உங்களுக்கு பத்மஸ்ரீ கிடைச்சிருக்கு, ஆனா யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. இது என்னடா வம்பா இருக்குது, சொல்லவும் சொல்லிட்டீங்க, இப்ப யாருக்கும் சொல்லக்கூடாது, இது உண்மையா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. ஆமா ஏதாவது பிராங்க் பண்ணிட்டாங்கன்னா பிராங்க் பண்ணிட்டாங்கன்னா இல்ல அவர் டக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. என்ன நாங்க இங்க இருந்து பண்றோம் சார், என்னது இந்த லோக்சபா ராஜ் அது ஒரு பார்லிமெண்ட் அந்த இடத்துல இருந்து பண்றோம் சார், பார்லிமெண்டரி கமிட்டி. சார் நீங்க யாருக்கும் ஓபன் பண்ணாதீங்க. புது நம்பரா? புது நம்பர். அப்ப நம்பவும் முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இல்லாட்டி புது நம்பர் எடுக்க மாட்டோம். மெசேஜ் வந்து நான் பார்த்தேன், இந்த மாதிரி நாங்க இங்க இருந்து பண்றோம் பார்லிமெண்ட், ஒரு விஷயம் பேசணும்ட்டு. என்னடா வம்பா இருக்கு, எடுத்தாலும் பரவாயில்ல எடுக்கலன்னு நம்ம என்ன பண்ணோம் பயம். ஒரு பண்ணாரு இந்த மாதிரி பத்மஸ்ரீ கிடைச்சி சார், நான் யாருக்கும் சொல்லாதீங்க சார் அப்படியே மெசேஜ்ல கூட வந்தது, பத்மஸ்ரீக்காக பேசுறேன் சார். இந்த மாதிரி சொல்லிட்டா இது சொல்லணுமா வேணாமா, நம்பலாமா எனக்கு புரியல. சரி நான் என்ன பண்ணிட்டேன், அப்புறமா ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா டிஸ்கஷன்ல இருக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ஃபோன் பண்ணிட்டேன். அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, எங்க அம்மா அப்பா கூட சொல்ல, ஏன்னா ஹோப் கொடுத்து இல்ல என்ன காமெடி ஆயிடுது. ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல பத்மஸ்ரீ கிடைச்சு இப்பதானே இது ஆயிடுச்சு 4 hours கழிச்சு, இப்பதானே என்ன சொன்னாங்க. என்ன தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, டிவிலே போட்டிருக்காங்க. அப்புறம் ஏன் அப்படி சொன்னாரு எனக்கு புரியல. அதுக்கப்புறமா எங்க அப்பா அம்மா வாஸ் வெரி ஹாப்பி. இந்த இதுக்கு நான் எவ்வளவு ப்ரௌடா இருக்கேன் தெரியுமா? ஐ அம் டாக்கிங் வித் தி பத்மஸ்ரீ அவார்ட். எவ்வளவு பெரிய சிவிலியன் அவார்ட். சோ இந்த நாடு வந்து நீங்க இங்க இருக்கிறத வந்து ரொம்ப பெருமை கொள்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு we are all proud of you. எங்க அப்பா அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் அந்த அந்த பில்டிங்குள்ள நுழைய. ஏன்னா சாதாரணமா நுழைய முடியாதுல்ல, அப்படி ஹியூஜ். நாங்க அது ஒரு தனி கதை. இதுக்கு நான் வேஷ்டி கட்டு போயிட்டேன். நான் வேஷ்டி கட்டினதே இல்லை வாழ்க்கையில, அது ஒரு பெரிய கதை. ஏன் வேஷ்டி கட்டணும்னு தோணுச்சு? என்னவோ தோணுச்சு எனக்கு, இங்க இருந்து போறோம் நம்ம கல்ச்சர், மெட்ராஸ்ல இருந்து போறோம் ஒரு வேஷ்டி கட்டிட்டு போகணும்ட்டு. இல்ல நார்மலா பேண்ட் ஷர்ட் போட்டு பயங்கரம் முதல்ல டிசைட் அது நம்ம எல்லாருக்கும் வந்துருது இல்ல, அந்த இடத்துக்கு போகணும் ஒரு வேஷ்டி கட்டிட்டு போகணும் அப்படின்னு நம்மளோட கல்ச்சர் அந்த இது போயிட்டு ஒரு சாதாரணமா ஒரு காட்டன் வேஷ்டி கட்டி தான் போனேன் அந்த மாதிரி. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, அதுல சொல்ல முடியாது, அப்புறமா சொல்றேன். ஓகே கட் பண்ணிட்டு. ஸோ போய் வாங்கினோடனே அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து பிரசிடென்ட்டுக்கெல்லாம் கையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டோம். ரிஹர்சல் பண்ணோம், அவர் கை கொடுத்தாரு எனக்கு. நான் உடனே எனக்கு புரியல, என்னடா நம்ம கை கூட அவர் கொடுக்குற நம்ம கையெல்லாம் கொடுத்து அவர் பேசினார் என்கிட்ட. வெரி குட் பிரபு அப்படி இப்படிலான்ட்டு. தேங்க்யூ சார் வாங்கிட்டு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். we're all proud of you. That's the reality. Then we have Prabhudeva's next film is superhero film, Minman. எனக்கு ஒரு குரூப் வந்தாங்க சின்ன பசங்க, உங்களை மாதிரி நீங்க எப்படி வளர்ந்து இப்போ வந்திருக்கீங்களா அந்த மாதிரி யாரோ வந்தாங்க. சார் இந்த மாதிரி இது பண்றோம் சார், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சார். ஓகே அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆச்சரியம், என்ன சார் நாங்க சோவா நீங்க புதுசு ஏதோ பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க, பண்ணுங்க. You have that craziness. பண்ணுங்க. என்ன இப்போ என்ன ஆயிட போகுது, ஒன்றும் தப்பாக போகுது, இன்னும் ரைட்டாக போகுது. பட் நீங்கள் எல்லாம் புதுசு சேர்ந்து பண்ணுறீங்களா, ஐ வில் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். இப்போ நான் பார்த்துருக்கேன் சில ரீலாம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுறாங்க. வினோதுன்னு சொல்லிட்டு அவங்களோட இது வெயிட்டிங் ஃபார் இட். ஆமாம், வேற லெவலில் இருக்குது. அது வந்த புதுசில் பேஹுல்ஃபு அந்த இது வேற இன்னும் டெக்னாலஜி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆச்சரியப்பட்டு போயிடுங்க, அப்படி பண்ணுறாங்க. அண்ட் தே ஹவ் ஆல்ரெடி ஒர்க் ஃபார் 2 years. அப்போ பாருங்க உழைப்பு அந்த குரூப்பு. இன்னும் ஒரு 6-7 months எடுக்கும்ன்றாங்க. ஈஸி. மின்மேன் பயங்கரமா இருக்கு. நான் தான் சப்போர்ட் பண்ணேன். அப்புறம் பண்ணுங்க அப்படி உடனே அவ்வளோதான், 5 minutes ஓகே அந்த மாதிரி செமனா. யா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமான்னு ஆரம்பிச்சு வச்சாச்சு.
இட் வாஸ் அ கிரேட் மூமெண்ட். இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பிரசாந்த் கூட ரொம்ப ஜாலியா இருந்தது எனக்கு. ஆனா இந்த சாங் நான் ஃபர்ஸ்ட் கேட்கல. நீங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி ஹேங் அவுட் பண்ணிருக்கீங்களா கோட்க்கு முன்னாடி? இல்லையே. இல்ல. பிரசாந்த் எனக்கு அவ்வளோ ஹலோ ஹலோ புரியும். பட் ஆனா இதுக்கப்புறம் பயங்கர இப்போ ஃப்ரெண்ட் நல்ல ஆயிட்டோம். ஆமா, டெய்லி ஃபோன் பண்ணி நான் தான் அவரோட ட்ரெயினர் ஆக்சுவலா ஓ பிரசாந்துக்கு. ஓகே. கொஞ்ச நாள் ஜிம். ஜிம் இல்ல, நான் ஃபோன் வச்சிருவேன், காலையில எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஜிம்முக்கு போவேன், அவரையும் பண்ண வைப்பேன். ஏன் உண்மையிலேயே கோட் படத்துல வர மாதிரி 2 பேரும் பண்றீங்க? அவருக்கு பண்ண வைப்பேன். ஒரு 4-5 நாள் பண்ண வச்சேன். அப்புறம் ஆள காணோம். எல்லார்கிட்டயும் அந்த ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் ஒரு ஜிம் ஆரம்பிச்சு விட்டுட்டு காணாம போயிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி. நீங்க மட்டும் இப்ப தனியா பண்றீங்க. நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் பிரசாந்த் அண்ணா வாங்க அவன் தனியா பண்ண விட்டீங்க. இல்ல, அவர் சொல்லுவாரு, இல்ல நீங்க நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கு இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரு. இன்னைக்கு இதே தான் நான் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க போறோம், ஃபுல் கும்பல். அன்னைக்கு தான் சாங்கே கேட்கறேன் நான். ஃபர்ஸ்ட் டே ஒன்னா செம்ம அடி, எல்லாம் பின்னி எடுக்கிறாங்க. நமக்கு வேற கொஞ்சம் என்னடா எல்லாரும் இந்த பயங்கரமா ஆடிடுவார் எப்படி ஆட முடியும்? ஃபர்ஸ்ட் இடத்துல உடனே ஆட முடியாது இல்ல, கொஞ்சம் டைம் ஆகும்ல. அப்புறமா ஆடணும், ஜாலியா இருந்துச்சு. அண்ணன் தான் கோரியோகிராஃபி, ராஜு தான் கோரியோகிராஃப் பண்ணான். நல்லா இருந்துச்சு. அது அது எப்படின்னா இருக்கும், லைக் யூ ஆர் மாஸ்டர் கோரியோகிராஃபர், ஒருத்தவங்க உங்களை கோரியோகிராஃப் பண்ணுங்கிறப்போ எல்லாத்தையும் क्वेश्चन பண்ணுவீங்களா? ஏதாவது உங்களோட ஒரு வியூ பாயிண்ட்? நான் ஆக்ட் பண்ணும்போது வேற மாதிரி இருப்பேன், கோரியோகிராஃப் பண்ணும்போது வேற, டைரக்ட் பண்ணும்போது வேற. டோட்டலா அப்படியே. இது உங்களோட டான்சிங்கிறதுனால. பட் உங்களுக்கு ஒரு தாட் வருமா? வராது. உள்ள மூளையில வருமான்னு கேக்குறீங்க. நீங்க சொல்ல மாட்டீங்கங்கிறது ஒரு கண்ட்ரோல். இல்ல, தோணவே செய்யாதா? தோணவே ஒரு இது கூட யோசிக்க மாட்டீங்க? அவங்க சொல்றது அப்படியே செய்வீங்க? ரொம்ப தோணுச்சுன்னா சொல்லுவேன், சில வாட்டி வாழாண்டுவாங்க, விட்டுருவேன், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ரேர். நான் அப்படி தோணி கூட வைக்க மாட்டேன். நான் ரொம்ப அதுல இருந்து அவங்க மூமெண்ட்டை எடுத்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் இருப்பேன். so much to learn. அப்புறமா விஜய் நல்ல டான்ஸரு, பிரசாந்த் நல்ல டான்ஸரு. நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. 4 நாள் அப்படி போச்சு ஃபுல் கும்பலோட. அவங்கெல்லாம் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க. ப்ரொடியூசரு, டைரக்டர்லாம் நாங்க 3 பேர் நடக்கணும், எங்களுக்கு ஜாலியா இருக்குன்னு அப்படியான்னு கேட்டுக்கிட்டு நாங்க. அவ்வளவுதான். சூப்பர். என்னோட ஃபேவரட் ஐ மீன் லாட் ஆஃப் ஃபேவரட்ஸ், பட் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை டாப் ஃபேவரட்ஸ். ஆமா, எனக்கு அப்போ ஆக்சுவலா பைக் ஓட்ட தெரியாது, சுத்தமா பைக் ஓட்ட தெரியாது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பஸ் மேல பீச்ல எல்லாம் ஓட்டியிருப்பேன். பட் நம்ப மாட்டீங்க, பஸ் மேல கொஞ்சம் போயிருந்தாலும் உயிரே போயிருக்கும். என்னை நம்பி இவங்க எல்லாம் 3 பேரும் உட்காருவாங்க. எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, அதுவும் ரொம்ப டேஞ்சர். அப்புறம் வடிவேல் நம்ம ஃப்ரெண்ட், அப்பதான் அவரும் பிகினிங் ஆஃப் த இது. அப்புறம் நக்மா அவங்க அப்போவே சூப்பர் ஸ்டார். ஐ மீன் பாட்ஷா பண்ணக்கப்புறம் காதலன் பண்ணக்கப்புறம் அப்பவே தெலுங்குல பெரிய ஹீரோயின். நீங்க நேஷனல் அவார்டே எத்தனாவது எங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நக்மா தெலுங்குல பெரிய ஹீரோயின், பெரிய ஹீரோயின். ஆனா என் கூட பண்ணும்போது அந்த இதுவே இது பண்ணல, அந்த ஏர் இருக்காது. வெரி வெரி டவுன் டு எர்த். நான் உங்களுக்கு கொரியோகிராஃப்லாம் இப்போ அவங்க பொலிட்டீஷியனா போய் அவங்க ஒவ்வொருத்தரும் உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு ஜர்னியும் பயங்கரமா இருக்கும். லைக் உங்களோட ஜர்னி ஒன்று இருக்குது, உங்க கூட இருக்கிறவங்களோட ஜர்னியும் ஒவ்வொருத்தங்களோட ஜர்னியும் ப்ரொஃபைலும் பயங்கரமா போயிட்டு. நான் கொரியோகிராஃப்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன ஒரு அதே அந்த இதுவே வெரி ஸ்வீட், சூப்பர் ஸ்வீட். அப்புறம் வடிவேலு நான் தான் ரொம்ப இந்த பைக்கில் நாங்கள் எங்கெங்க சுற்றி இருக்கோம். அப்பா எல்லா ஷெட்யூல்லையும் பைக், எனக்கா பயம். ஸோ நைட்டெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பைக் ஓட்டுறதுக்கு. அப்புறம் திடீர்னு பஸ் மேலே திடீர்னு ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நானும் வடிவேலும் தெரியாதனமா அந்த தண்ணியில் விட்டோம் பைக்கை. அந்த அடுத்த நாள் ஷூட்டிங்கே அதுதான். அப்போ சங்கர் சார் சொல்ல, அந்த பைக்கை ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே ஸ்கூல் டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி. இல்லை, ட்ரை பண்ணோம் அந்த தண்ணியில் அப்படின்றதெல்லாம். சும்மா வம்பு பண்ணுறதுக்கு ஓட்டினீங்களா? சும்மா தான் ஜாலியாக பண்ணுவோம், அதுதான் போய் மாட்டிக்கிட்டோம் நிறைய தெரியுமா. அப்ப சங்கர் என்ன இப்படி பண்ணி பைக் ஓட்ட கத்துக்கிட்டா பசங்க எங்க சுத்த முடியுமோ எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தண்ணியில போலாம், தண்ணியில விட்டேன் நான். எனக்கு ஓட்ட தெரியாதுல்ல. அப்போ சங்கர் சார் அப்போ போய், என்ன பைக் பிரபு பைக்கை விட்டு, நான் வேற டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி. இல்லை சார், நான் அப்போ இந்த அந்த அந்த பேட்டர் ஆப் சாங் இருக்குல்ல, அப்போ அந்த டைம் பேட்டர் அப்போ ஒரு ரஹ்மான். Who thinks of a பேட்டர் and rap together? Who thinks of? சங்கர் சாரோட அது சங்கர் சாரோட ஐடியாவா? இஸ் டூ குட். பேட்டர் அப் அண்ட் ரஹ்மான் சாரோட அந்த மியூசிக் எங்க வாவ். அண்ட் யுவர் கோரியோகிராஃபி. அது கடைசில இருக்குல்ல, அது யாரோட ஐடியா? அதெல்லாம் சங்கர் சார், எல்லாமே அவர் தான். நம்ம சும்மா போய் அங்க இருக்கிறது டான்ஸ் ஆடுறது தான், அவ்வளவுதான். எவ்ரிதிங் இஸ் இஸ் ஐடியா, ஈச் அண்ட் எவ்ரிதிங். சங்கர் சார் ஒரு சாங், ஒரு படத்துக்கு உண்டான வேலையை ஒரு சாங்ல பண்ணுவார்.
இப்போ கூட நான் ரீசெண்டாக ஒரு கேம் சேஞ்சர்னு ஒரு படம் அதில் நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஓகே. இது அந்த பெருசா ஒரு செட்டு போட்டிருக்காங்களே அதுவா? கரெக்ட். அதை நான் பார்த்தேன். எங்கேயோ உள்ள அப்படியே ரோடு போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கேயோ மேலே ஏறுது. என்னையா அது அப்படின்ட்டு இருந்துச்சு. அது என்னன்னு விஷுவலா என்னால ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியல. வாட்ச் வெயிட்டிங். ஜரகண்டி வெரி ஸ்வீட் போர்ஷன் ஆஃப் திஸ். இதுதான் நம்ம கல்யாணம் பண்ண பொண்ணு இமானி சிங் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எப்போ பண்ணன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஷீ இஸ் a doctor, right? ஆமா. நான் வந்து ஓரளவுக்கு, அதாவது இது யாருக்கும் பெருசா தெரியாது நீங்கல்ல, என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் தேடி ஒரு இன்ஃபர்மேஷன். அப்ப நான் யாருக்கும் அப்ப கரோனா டைம்ல பண்ணது. நான் சொல்றது கரெக்டா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆகுது, நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக போறீங்க. அப்ப அந்த இடத்துல she is someone who is treating you and you fall in love. எனக்கு இங்க என்னமோ வலி இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. ஓகே. அப்போ பிசியோவா இவங்க அங்க வந்தாங்க. அப்படி வந்தவங்க தான். எந்த ஊர்னா அவங்க? இவங்க வந்து பாம்பே பக்கத்துல இருக்காங்க. பாம்பே இல்ல, பாம்பே பக்கத்துல. மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான். பாம்பே பக்கத்துல 2-3 hours அவே. எந்த ஊரு? போய்சர்னு சொல்லிட்டு. போய்சர். இந்த வலி ஒண்ணு இருந்தது எனக்கு இங்க. ஓகே. இத ட்ரீட் பண்ணு வந்தாங்க. ஓகே. அப்புறம் நான் வந்து வாழ்க்கையில திருப்பி கல்யாணம் பண்ணுவேன், இதுவே இல்ல, அந்த சத்தியமா இல்ல, அப்படியே ஆயிப்போச்சு. பட் இன்னும் அந்த வலி இருக்கு, ட்ரீட் பண்ணவே இல்லை. டாக்டர் ஹிமானி ப்ளீஸ் உங்க ஹஸ்பண்டை ட்ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு கையில இன்னும் வலிய வச்சுக்கிட்டு. அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையை இது போய் விட்டாங்க. நான் சொல்லுவேன் பிசியோ வந்தா எனக்கு ஏதாவது ஹெல்ப் ஆகும்னு பார்த்தா நீ வந்து என்னமா tell us about the baby now. ஆமா, இப்போ 1.5 வயசு, யாருக்கும் தெரியாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். இது நியூஸ்ல எல்லாம் வந்த போட்டோ தானே? பேபி இது இல்ல, பேபி சொல்றேன். இது கையில நீங்க பேபி வச்சிருக்கிற போட்டோ தான், ஆனா இது நியூஸ்ல இருக்குனா? இல்ல, இப்போ பேபி இல்லமா, இது பேபி இல்ல, இல்ல 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 இல்ல, அது பேபி இல்ல. அது என்னன்னா இது வேற போட்டோ, இது வேற போட்டோவா? ஆமா ஆமா, இப்போ இருக்கு, இப்போ இல்ல, அதனால தான் நான் நினைச்சிட்டேன். ஆமா ஆமா. சோ 1.5 வயசு, அவங்க பேர் சியா. ஓகே. சியானா? சியானா லைட், ஹோப், சந்தோஷத்தை கொண்டு வருவாங்க. ஓகே. எந்த லாங்குவேஜ் இது? எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. சியா தான் ரொம்ப சீரியஸா இது சூ, சா, சி, சூ, கோ அதெல்லாம் வைக்கணும்னாங்க. நான் தான் யோசிச்சு சியான்னு வச்சேன். ஓகே. சியானா நார்த்ல வந்து சீதா இருக்காங்களா? ஆமா. சீதா கிடையாது ஆக்சுவலா, இது SIA தான் சியாராம்லாம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு SIYA கிடையாது, சியா தான். இன்னும் நம்ப முடியல, எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. அது என்ன இந்த மேஜிக் எனக்கு புரியவே இல்லை இன்னும் கூட. அது நான் டெய்லி யோசிப்பேன், நான் யோசிக்கிறது உண்டு, எப்படி எனக்கு ஒரு இப்போ, ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் பசங்க தான். ஆமா. and I am 51. எல்லாம் யோசிச்சு பாருங்க, சம்மந்தமே இல்லாம நான் இப்போ கல்யாணம் ஆகி எல்லாம் போய் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பொண்ணு. ஐ கான்ட் பிலீவ் ஒன்லி மை லைஃப். நான் அப்படிதான் கோ வித் த ஃப்ளோ தான், என்னென்னமோ நடக்குது இப்போ. இது அகைன் நான் நிறைய பேர் ஃபேமஸா சொன்னது தான் நான் ரீகோட் பண்ணிருக்கேன். ஸ்ரீதேவி கிட்ட நீங்க வேண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பையன் கொடுப்பாங்க, ஒரு பொண்ணு பிறந்தாங்கன்னா அந்த ஸ்ரீதேவியே வந்து உங்க வீட்டுல பிறந்திருக்காங்க. இதை சொன்னது வந்து யாருன்னா சூப்பர் ஸ்டார். ஆஃப்டர் 50ங்கிறதுல அது ஒரு லைஃப்ல நினைச்சு கூட பார்க்கல. டு பி வெரி வெரி ஆனஸ்ட், ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான், பட் ஆனா அது I think it's true. ஆனா அந்த அது அன்எக்ஸ்பெக்டட். அந்த ஃபீல் பண்ணும்போது தான் நான் திருப்பி கல்யாணம் பண்ணி திருப்பி எனக்கு குழந்தை என்ன நடக்குது என்னால இன்னும் கூட ஐ அம் லைக் சரி ஓகே ஜாலியா இருக்கு. பியூட்டிஃபுல் திங். ரொம்ப அதிசயமா இருக்கு எனக்கு. இப்ப பாருங்க, எனக்கு இப்போ ஒரு 65க்கெல்லாம் அவங்களுக்கு 15 தான் இருக்கும். அந்த டெய்லி ஒவ்வொரு நாளுமே எனக்கு புதுசா இருக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது. எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே இப்போ தப்பா கூட இருக்கக்கூடாது, 50ல ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா புதுசா இருக்கும். நான் 2-3 பேர் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், 58 ஒரு குழந்தை பெற்றுக்கோ, லைஃப் எப்படி இருக்கு பாரு, பிகாஸ் ஷி மேட் மீ 25. அது அன்பிலீவபிளா இருக்கு, சூப்பர். ஸோ நான் ஓல்டா 65, 75, 85 அதுக்குள்ள நம்ம அது வரைக்கும் நம்ம ஜாலியா இருக்கலாம். இல்லை சொல்றேன், அந்த குழந்தை இல்லை டெய்லி பார்க்குறேன் புதுசு, செம்மையா இருக்கு. ஐயோ, நான் எல்லாரும் 2-3 பேர் சொன்னேன், அண்ணா அவங்க சார் விளையாடாதீங்க, என்ன நீங்க வேற 50லலாம் அப்படின்னு. நான் பேசுறேன், எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, ஏன்னா 50ல ஒரு போர் அடிக்கும் தெரியுமா, அந்த 40 நீங்க அந்த மாதிரி. இது திருப்பி 25 கொண்டு போயிருக்கு, பயங்கர புதுசா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. I can see you are very happy about it. பார்த்தாலே இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுக்கு இப்போ உங்க கண்ணுல வந்து ஒரு பேஜஸ். இல்ல, எனக்கு என்ன நீங்க சொன்ன உடனே அந்த பொண்ணு என்கிட்ட அந்த ஜம்ப் பண்ணி ஓடி வரும்.
அது வேற. சோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி என் பசங்க 2 பசங்க இருக்காங்க. கிச்சு சின்னு திடீர்னு அவங்க பேரு கேட்டா கூட எனக்கு மறந்துடும். அவன் பேர் ஒருத்தன் ரிஷி, ஒருத்தன் ஆதித். நான் அவனை கிச்சு சின்னு கூப்பிட்டுன்னு உங்க பையன் பேர் என்னன்னு நான் அப்படியே யோசிப்பேன். நான் ரிஷி ஆதித். அப்ப கிச்சு சின்னு தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸு. நார்மலா எல்லா வீட்லயும் ரொம்ப வெரி க்ளோஸ். டைட் நெட் ஃபேமிலி. நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? மீட் பண்ணதில்ல, பார்த்துருக்கேன். ஓ, எங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்க்கு நீங்க வந்திருந்தீங்க கூட. கரெக்ட். நான் உங்களுக்கு மேல தான் நின்னுட்டு இருந்தேன். நான் ஃபுல்லா பிரபுதேவானா கத்திட்டு நானும் என் பையனும் வந்திருந்தோம்ல. கரெக்ட் கரெக்ட். மேல இருந்து கத்திட்டு பிரபு நீங்க அந்த இதுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அந்த ஸ்லாண்டா அது மேல இருந்து நான் கத்துறேன் பிரபுதேவா பாருங்க நான் இங்க இருக்கேன், நான் ஃபேன் தான் அப்படிங்க பார்க்கல. ஐ அம் சோ கிளாட் ஐ அம் சிட்டிங் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இன்னும் இருக்கு நீங்க இத பேசணும்னு நினைச்ச விஷயம். இல்ல இது காதலா அவருக்கு நான் வந்து வெற்றி இல்ல பாருங்க அவர் கூட ஆக்ட் பண்றேன். அது அப்புறமா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மீனா இருந்தாங்க. அப்ப வந்து அந்த படைப்பாளி அந்த இதெல்லாம் வந்து பெரிய அப்புறமா சௌந்தர்யா வந்தாங்க. ரொம்ப அவங்க கூட இது ஒரு கமல் சார் இஸ் a different person. டிஃப்ரெண்ட் பர்சன் இஸ். நீங்க நம்ம பார்க்குறோம்ல இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவர் வேறங்க. அந்த இது சொல்லுவாங்கல்ல என்னது இது இப்போ அந்த உள்ள ரோபோ இருக்கும் மைண்டு வேற இருக்கு. அதுக்கு பேர் ஹோமோ டூட்ஸ், ஹோமோசேபியன்ஸ், ஹோமோ இது ஃபியூச்சர்ல சொல்றீங்களா? அந்த மாதிரி இந்த மெஷின் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிரும் மாதிரி அந்த மாதிரி திங்க் வேற. நம்ம எல்லாம் வேற ஒரு இது இருக்கும்ல வேற திங்க். எனக்கு வந்து அடிக்கடி தோன்ற ஒரு விஷயம் தான். இப்போ இன்ஃபேக்ட் நம்ம அந்த 3 பேருமே நம்ம இந்த டிஸ்கஷன்ல வந்துருச்சு. தமிழ் சினிமால 3 பேர் வந்து ஆர்ட். 3 பேர் வந்து ஆர்டிஸ்ட். லைக் எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். பட் இந்த 3 பேர் வந்து ஆர்ட்டுக்குன்னே இருக்கிறவங்கன்னா ஒன்னு கமல் சார், இன்னொன்னு நீங்க, 3வது வடிவேலு சார். வடிவேலு 3 பேருமே எனக்கு தெரிஞ்ச ஆர்ட்டுக்குன்னு வாழ்றவங்க, ஆர்ட்டுக்குன்னு இருக்கிறவங்க. அது வந்து நீங்க இப்போ இன்டென்ஷனலா பண்றீங்களா இல்லையானலாம் தெரியாது. பட் உங்க 3 பேர்னாலயும் இது இல்லாம இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. வித் ஆர் வித்அவுட் கேமரா இந்த 3 பேருக்குமே வந்து இது உங்களோட லைஃப் அப்படின்னு எனக்கு தோணும் பர்சனலா. வெளியே இருந்து சும்மா ஒரு ஆடியன்ஸா இல்லைன்னா அது மேஜிக் அங்க நடக்க வாய்ப்பு இல்லைன்னு. பட் ஆமா, பட் கொஞ்சம் கொஞ்சமா போக அப்படியே இல்ல லைஃப் ஹஸ் டு பீ டேக்கன். இப்போ வந்து we have another one segment. We are going to break some statements. உங்களை பத்தின சில கருத்துக்கள் அங்க இருக்கும். அதுல வந்து உண்மையா இருந்தா நீங்க விட்டுறலாம். இஃப் இட் இஸ் அ ஃபால்ஸ் திங் நீங்க வந்து உங்ககிட்ட சுத்தியல் கொடுப்போம். அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், அதை நீங்க உடைக்கணும். அப்படியா? ஆமா. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டாக் few things with you. உங்களை பொறுத்த அளவுக்கு how to keep oneself motivated? இல்ல நான் வந்து நார்மலா இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவ்வளோலாம் யோசிக்கிறது இல்லை. எப்படி அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை. கோ வித் த ஃப்ளோ தான். மேபி தீஸ் ஆர் திங்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இன்டர்வியூஸ் நீங்க வந்து வாட்ச் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. மேபி இட்ஸ் a character of you to observe people. என்ன பண்றீங்க? I listen. Yeah, you listen. You listen keenly. I love listening. So based on what you have listened, what you have communicated, ரஜினி சாரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல அதான் இப்போ வந்து நீங்க சொல்றீங்களே அவரை பத்தி இவரை பத்தி இல்லை. நான் எல்லார் பத்தியும் பேசிக்கல பிஹைண்ட் அப்படியே பார்த்தா எல்லாரும் நல்லா இல்லைங்க. எவ்வளோ பேர் இப்போ சில பேர் உங்களை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமா தெரியாது இல்லையா. உங்க அம்மா அப்பா யாரு, நீங்க என்ன. ஆமா. இப்போ நீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்க, நீங்க நான் உட்காந்து பார்ப்பேன் யார் இது இப்போ எனக்கு தெரியலன்னு கூட பார்ப்பேன். என்ன அவருக்கு பின்னாடி கதை என்ன அந்த மாதிரி. இப்போ ரஜினி சார் ரொம்ப பெரிய ஆளு, இவங்க சின்னவங்க அப்படி பார்க்க மாட்டேன். எல்லாருக்குமே ஒரே இதை தான் பார்ப்பாங்க. அவங்க லைஃப் என்ன, அவங்க பின்னாடி என்ன, அவங்க கதை என்ன, அப்படி நீங்க பிரிச்சு எனக்கு ரஜினி சார் அது எனக்கு சொல்ல. அப்படி நீங்க ரொம்ப ஃபேசினேட்டான ஒரு ஸ்டோரியா இருக்கு. எல்லாருக்குமே ஃபேசினேட். ரொம்ப ரீசெண்டா நீங்க ஃபேசினேட் ஆனது ஜி கன்னடா ஒரு பிளாக் பிளேபேக் சிங்கர் இருக்காரு, டாலா இருப்பாரு, அவர் பேர் எனக்கு தெரியல, இங்க கூட தமிழ்ல கூட வர்றாரு. அவரை பத்தி ஒரு கதை சொன்னாரு, ஒரு 1 hour ப்ரோக்ராம். அது ரீசெண்டா இல்ல. அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா டெய்லி சாப்பாடு போட்டு நல்லா இல்லை. அவர் திடீர்னு அங்கே விட்டுட்டு போய் பாம்பேக்கு போய் ஸ்டேஷன்ல படுத்துட்டு இருந்தார். ஆமா, சாப்பாடு கூட பணம் இல்லை, விட்டு போகலாமா நினைச்சாரு. அதுக்கப்புறமா யாருக்கிட்டயோ போயிட்டு அந்த சிங்கிங் ஆள்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி ஸ்டோரி. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஸ்டோரி. நான் எல்லாத்தையும் கேட்பேன். ஏன் இப்போ ரீசெண்டாக டெல்லி கணேஷ் சாரோட ஸ்டோரி நான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன். அவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு போயிட்டு. ஆமா, இப்போ நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு கூட நானும் கேட்டேன் ரீசெண்டா. இன்னைக்கு கூட நேத்து கூட கேட்டேன். அப்புறம் காத்தாடு ராமூர்த்தி சார் கிட்ட. காத்தாடு ராமூர்த்தி சொல்ற பெரிய ஃபேன் நான். ஐயோ அம்மான்னு ஒரு ட்ராமா, அவரோட ஸ்டோரி அவர் போயிட்டு இருக்கேன். அவங்க ஒய்ஃப் அப்பெல்லாம் லவ் லெட்டர் கிடையாது,
எழுதி அனுப்பிச்சாங்க. அந்த கதையை நான் கேட்டுட்டு இருக்கேன் இப்போ பாருங்க. நேத்து கேட்டேன். உங்களோட யூடியூபை சர்ச் பண்ணா இப்படி பீப்புளோட ஸ்டோரிஸா இருக்கும். எல்லாருக்கும் நான் கேட்பேன். ஐ லவ் டு ஹியர். இப்போ நீங்க கேட்டீங்க ரஜினி சார் பெரிய, அப்படி நான் பார்க்கறதே இல்லை. பீப்புள் ஐ லவ் பீப்புள். வாட் டு யூ டு பியாண்ட் நோ ஆஃப் கோர்ஸ் யூ லிசன் டு ஸ்டோரிஸ் நோ யூ டு மூவிஸ். இது கூட நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போதும் கார் டிராவலிங் அப்போ நான் பண்ணுவேன். இப்போ கூட டிராவல் பண்ணும்போது அப்படியே கேட்டுட்டு இருப்பேன். நீங்க ஒரு கார் ஃபனாட்டிக் அந்த மாதிரி ஏதாவது இல்லை? ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட ஒரு இனோவா கார் இருக்கு. அது நான் 9 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. என் ஃப்ரெண்ட்ஸ் டே மாத்திர அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன கார் வச்சிருந்தீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு செவரலேட் பிளாக் கலர் இந்த ஸ்டார். அது ஒரு 8 வருஷம் வச்சிருந்தேன். 8 வருஷம். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸைட் பண்ணாதா? இல்ல எக்ஸைட் பண்ணாது. I don't get no, I don't get excited with anything. You get excited by ice cream. New dress. யாராச்சும் எனக்கு ஷர்ட் கொடுத்துட்டாங்கன்னா நான் ரொம்ப இதாயிடுவேன். ஐ லவ் இட். புது ட்ரெஸ் போடணும். நான் பெரிய விஷயத்துல எனக்கு அவ்வளோ இல்லை. ரீசெண்டா ரவுடி பேபி பயங்கரமா எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப வந்து எல்லாரும் மாஸ்டர் இன்னமும் அப்படிலாம் உள்ள என்ன ஓடிட்டு இருக்கோம். ஓகே தான், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க நார்த் இந்தியா போறீங்க, அங்க வந்து பெரிய பயங்கரமான மொத்த இந்தியாவே பாக்குற ஷோவா இருக்குது. அது மாஸ்டர் எல்லாம் எந்திரிச்சு ஜட்ஜ் எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்போ உங்க மைண்ட் உள்ள ஒண்ணு ஓடிட்டு என்ன இருக்கும்? அப்போ சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த சமயத்துல அப்போ திருப்பி நார்மல் ஆயிடும். அவ்வளவுதான். வாவ், தேங்க்யூ அவ்வளவுதான். அந்த மாதிரி. நெக்ஸ்ட். எனிவே மாஸ் ஆக்சுவலா உங்க கூட பேசுறது எப்படி தெரியுமா இருக்குது? அப்பப்போ வந்து ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டுக்குள்ள ஐம் என்டரிங் பிரபுதேவாஸ் வேர்ல்ட் வேர் எவ்ரிதிங் இஸ் லைக் ஸ்டைல்டா மாதிரி ஒரு சைல்ட் லைக் வேர்ல்ட். எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு அழகு இருக்கிறது. பட் தென் ஐம் ஆல்சோ எக்ஸைட்டிங் டு செட். இன்னும் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் வந்துடுறது. பட் எனிவே வி ஆர் எண்டிங் நியர் த எண்ட். ஸோ அந்த கண்ணாடி உடைக்க போறோம். திஸ் இஸ் டெரனம் ஹோம்ஸ் பிரேக் த ஸ்டேட்மெண்ட்னா, இதுல ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சுட்டு அது இஃப் இட் இஸ் அ லை we will break it. If it is true, we will leave it. உடல் எடை மற்றும் வயதை இளமையாக வைத்துக்கொள்ள அதிக பணம் செலவு செய்து வெளிநாடுகளில் ட்ரீட்மெண்ட் எடுப்பார். இது போய் வாடிக்கணுமா? ஆமா. செகண்ட் வந்து புது டான்ஸ் ஸ்டெப்ஸ் கிரியேட் செய்ய ஃபாரஸ்ட் பீச் போன்ற இடங்களுக்கு செல்வார். அது கரெக்டானா? இல்ல, அது இல்ல. பட் இது கரெக்ட். சாங் ரிஹர்சல் செய்யும் போது வெறும் காலிலேயே பிராக்டிஸ் செய்வார். இது கரெக்ட். ஏன் அப்படி? ஏன்னா எப்போ தோணும் தெரியாது. தூங்குற போது தோணும், இல்லை இருக்கும்போது தோணும். அப்போ ஷூ போட்டு பண்ண முடியாதுல்ல. டக்குன்னு எழுந்து ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த மைண்ட் தோணும் போதெல்லாம். அதுக்கு சின்ன நம்ம இப்போதான் ஷூ போட்டெல்லாம் பண்றோம். இல்ல, அதுக்கும் பரதநாட்டியத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? அதுதான் நான் பரதநாட்டியம் ஆடும் போதெல்லாம் அஃப்கோர்ஸ் ட்ரெடிஷன் இல்லையா நம்மள. அதே மாதிரி எங்க யூனியன்ல தான் நம்ம முதல்ல ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம். அங்க சிவன்லாம் உள்ள ஷூலாம் இது நான் பாத்திருக்கேன். உள்ள ஷூ எல்லாம் அலௌட் இல்ல. பட் இப்போ போடுறாங்க. இட்ஸ் ஓகே. இல்ல, எங்களெல்லாம் கழட்டிட்டு தான். இப்போ ரீசெண்டா ஒரு 1 இயர் முன்னாடி நான் போனேன். உங்க சாங்ல அதுக்கு அப்ப நான் பார்த்தேன். அங்க உங்க போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. மேல வரிசையா போட்டோஸ்ல உங்க போட்டோ இருக்கு. நான் பார்த்துட்டு எனக்கு வந்து பிரபுதேவா மாஸ்டர் இருந்த இடத்துல நிக்கிறோம். சோ நம்ம ஷூ போடாம தான், ஐ மீன் 80% ஷூ போடாம எப்ப ஷூ இப்ப கல்லுகள். பட் இது பாதி கரெக்ட், பாதி என்ன பண்ண we let it be there. சமீப காலமாக நடனமாட உதவி செய்யும் வகையிலும் இன்ஜுரி ஏற்படாமல் தடுக்கும் கஸ்டம் மேட் ஷூஸ்களை அதிகம் பயன்படுத்தும். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஏதாவது கஸ்டம் மேட் ஷூஸ் நமக்கு கம்ஃபர்ட் லெவலா இருக்கணும். ஓகே, எனி ஷூஸ் பிரேக். அரிய வகை தாவரங்களை கலெக்ட் செய்வார். தற்போது பெரிய அளவில் விவசாயம் செய்து வருகிறார். இது பாதி கரெக்ட், பாதி இதுதான். எனக்கு இந்த ட்ரீஸ் அங்க இப்ப கூட கொடைக்கானல் போயிருந்தேன். அங்க நம்ம வாக்கிங் பண்ணும்போது அந்த காட்டுல வளர்ற பூ அதெல்லாம் இது வயலட் கலர்ல எல்லாம் பூ வித்தியாசம் சின்ன சின்னதா இருக்கு, பேர் தெரியாது, ஆனா செமையா இருக்கும். நானும் அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். இப்பதான் ஒரு ரீசெண்டா வந்து அது சும்மா கையில கலெக்ட் பாட்டில் பிரஷ் அப்படின்னு ஒரு ஃப்ளவர் கண்டுபிடிச்சேன். அப்புறம் வீட்டு போட சொல்லிட்டு அது வளர்ந்து எல்லோ ஃப்ளவர்ல வந்து எல்லோ இல்ல, அப்புறமா அது நான் அப்படி நினைச்சேன் அது ரெட் ஃப்ளவரா. அதுக்கப்புறம் இது வந்து விதை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? விதை எல்லார்கிட்டயும் கேட்பேன், இது என்ன பண்ணலாம் அது பண்ணலாம். இது ஓகே தான், குட் விஷயம். சோ நீங்க விவசாயம் ஏதாவது பண்றீங்களா? விவசாயம் இல்ல, நமக்கு தெரிஞ்சது நம்ம கொடைக்கானல்ல. பட் ஃபார்மிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு மரம்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ட்ரீஸ், ரொம்ப பிடிக்கும். ஃப்ளவர்ஸ் பிடிக்கும், மரம் பிடிக்கும். ஐ லவ். எனக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி இருக்கிறது என்னன்னா, எனக்கு ஹைப்போதெட்டிக்கலி நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன்னா எனக்கு வந்து மதுரை கிட்ட, சின்ஸ் இட்ஸ் மை பிளேஸ், எனக்கு மதுரை கிட்ட வந்து நல்ல ஏக்கர் கணக்குல லேண்ட் வாங்கிட்டு அங்க வந்து ஒரு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி எல்லாருக்கும் ஓப்பன், ஒரு ஏக்கர் கணக்குல, நான் ஊருக்கு வெளியில, ஸோ லேண்ட் காஸ்ட் கம்மியா இருக்கும், ஸோ நிறைய ஸ்பேஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்ல இரிகேஷன் மட்டும் வச்சு கொடுத்துடணும், தண்ணி எல்லாம் வச்சு விட்டு யாரும் செடி வளர்க்க கூடாது.
யாருனாலும் வந்து ஒரு விதைய போட்டு அந்த ஃபேமிலி வந்து வாழ்நாளுக்கு அந்த மரத்தை பார்த்துக்கணும். எனக்கு அப்படி ஒரு காடை உருவாக்கணும்னு ஆசை. பெஸ்ட் சும்மா ஒரு ஆசை. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பாடலுக்கு கோரியோகிராஃபி செய்வதற்கு 1 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குவார். ஆசைதான் இல்லையா? யார் கொடுக்குறா? போட்டோகிராஃபி பெயிண்டிங்கில் திறமை உடையவர். தன் வீட்டில் தான் உருவாக்கிய பெயிண்டிங் எடுத்து புகைப்படங்களை வைத்து ஒரு ஆர்ட் கேலரி வைத்திருக்கிறார். நீங்க உடைங்க. இதை உடைக்கணும். தான் நடனமாடும் ஒவ்வொரு பாடல்களிலும் இருந்து ஞாபகமாக ஒரு பொருளை கலெக்ட் செய்து வைத்துக்கிறார். இல்ல உடைக்கலாம். அப்படி ஏதாவது சென்டிமெண்ட்ல ஒன்றும் கிடையாது. ஒர்க் அவ்வளவுதான். பிரபுதேவா போட்டோகிராபிக் மெமரி கொண்டவர். பார்த்தவுடன் எதையும் மனதில் பதிய வைத்து கொண்ட பல ஆண்டுகள் வரை மறக்க மாட்டார். பாதி உண்மை பாதி. இதுல என்ன பாதி உண்மை போயிருக்க வாய்ப்பு? இப்ப நான் உங்களை பிளாக் ஷர்ட் இது பண்ணிருக்கேன்ல, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா நான் என்ன ட்ரெஸ் போட்டேன்னு? சீரியஸா இது பிளாக் தானாவே இட்ஸ் லைக் தானாவே அது வந்துடும்ல. லைக் 15 இயர்ஸ் கழிச்சு நான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணாத ஃபர்ஸ்ட் வடிவேல பாக்குறப்ப என்ன கெட்டப்ல இருந்தாங்க? யாரு? வடிவேலா? அவர் வந்து நான் ஏழை ஜாதின்னு ஒரு படம் பண்றோம். அதுல வந்து இன்னும் இந்த சைடுல அது அந்த இதுல இருந்தார். ஏழை ஜாதின்னு ஒரு படம். அப்போ வடிவேலு கூட கிடையாது. அப்பதான் அந்த இந்த படம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ராஜ்கிரண் சாரோட படம் பண்ணிட்டு ஏழை ஜாதியில. ஏன் என்ன ஞாபகம் இருக்குன்னா, எங்க அப்பா தான் கொரியோகிராஃபர். நான் முன்னாடி ஆடிட்டு இருந்தேன். என் முன்னாடி வந்து வடிவேல் விஜயகாந்த் சொல்லியிருக்கு, டேய் நீ போய் முன்னாடி போய் ஆடுறேன். வடிவேல் புதுசு இல்லை, சினிமா என்னன்னு தெரியாது. உடனே எங்க முன்னாடி வந்து ஆடிட்டு இருக்காரு. ஆடிட்டு சாங்கெல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப எங்க அப்பா ஒரு கொம்பு எடுத்து, எங்கடா அவன் என் பையன் முன்னாடி வந்து தேடி இவர் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்போ வந்து சொல்றாரு, ஏய் அப்பா நாளில் விஜயகாந்த் சார் தான் சொன்னாங்க. ஐயோ எங்க அப்பா உங்க என்ன அடிக்க போய், அதாவது நான் ரொம்ப சீரியஸா ஆடிட்டு இவரு வந்து வரீங்களா, எங்கடா என் பையன் முன்னாடி வந்து எவன்டா ஏழை ஜாதியில. உண்மையிலே 2 பேருமே வந்து ப்ராப்பர் காம்போல. நீங்க யூ ஹேவ் கனெக்ஷன்ஸ் ஆன் கால் அடிக்கடி இப்போ வரைக்கும். எனக்கு ரொம்ப பொறாம உங்க 2 பேரையுமே பார்த்து. அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது கண்டிப்பா. இல்லைன்னா அது ஸ்கிரீன்ல வர வாய்ப்பே இல்லை. இல்ல பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப், பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்க 2 பேரும். நான் அவர் பீட் பண்ணா வேற மாதிரி. அது நான் அவர் மடியில தான் உட்காந்துப்பேன், என்னென்னோ பண்ணுவேன். வேற அவர் எதுவும் விட்டுருவாரு, என்ன வேணா பண்ணிக்கூட அப்படின்ட்டு உடச்சிடலாம். இருக்கட்டும், இது கரெக்ட் தானே? கரெக்ட். பயங்கரமான டிஸ்கஷன். எனக்கு வந்து நான் ஆக்சுவலா உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது, ஆஃப் கேமரா பேசிட்டு இருந்தது தான் நிறைய நான் லேர்ன் பண்ணேன். ஐ பேசிக்கலி என்ஜாய் திஸ் ஹோல் கான்வர்சேஷன். ஒரு சின்ன தேங்க்யூ எங்களோட விதத்துல உங்ககிட்ட சொல்றதுக்கு. we have a surprise for you. அப்படியா? யா, உங்க கூட அதிகமா பார்க்கப்பட்ட ஒரு நபரை வந்து we are going to bring in சர்ப்ரைஸ் கெஸ்ட். நானே போய் கூப்பிட்டு வரேன் உங்களுக்கு. ஜானி எப்படி இருக்கீங்க? நல்லா ப்ளீஸ் ஜானி. நான் வந்து உங்களோட மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் பார்த்தோன்னா இவங்களை இல்லாம ஆமா பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா என் சாங்ஸ்ல நான் அவங்க சாங்ஸ்ல நான் அந்த மாதிரி. ஆமா, இவங்க நோபலும் தான் செட்டு. இந்த சைடு லெஃப்ட் பில்லர் ரைட் பில்லர் மாதிரி செம்ம டான்சர்ஸ் 2 பேரும். அப்படி ஹீரோ ஹீரோயின்ஸ் தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. பயங்கரமான டான்சர்ஸ். பட் ஹார்ட் ஒர்க். அதுவும் ராஜுகிட்டையும் என்கிட்டயும் பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். போட்டு பெண்டு நிமித்திடுவோம். உங்களுக்கு வந்து பிரபுதேவா மாஸ்டர், உங்களுக்கு அவங்களோட பெஸ்ட் மெமரி, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து எதை ஷேர் பண்ணுவீங்க? ஆக்சுவலா அது டான்சர்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரோட டீம்ல ஜாயின் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மெமரி. ஏன்னா அந்த வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கல, இன்னும் கூட கிடைக்காது மேபி. பட் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ மாஸ்டர் வந்து எப்பவுமே தேங்க் பண்ணோம். ஆனால் நீங்கள் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாஸ்டர் கூட ரொம்ப வருஷமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ மாஸ்டர் எப்படி இப்போ மாஸ்டர் சொன்னால் பார்த்தீங்கன்னா பெண்டு நிமித்துருவாரு. அந்த நிமித்தினா நாங்கள் ஒரு வரைக்கும் இங்கே இருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக மாஸ்டர் செட்டில் போயிட்டாருன்னா ஒர்க் தான். ஸோ ஒர்க் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகும். நாங்கள் வந்து விளாட்றதுலாம் கூடாது. ஒரு வாட்டி நான் மாஸ்டர்கிட்ட மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த நைட் சாங் ஒன்று பண்ண மாஸ்டர், ரோமி ஆட்டம் போல சாங் பண்ணும்போது நான் கொஞ்சம் விளாட்டிட்டு இருந்தேன் போது செட்டில். மாஸ்டர் என்னை பார்த்துறாரு, கூப்பிட்டு பெண்டு நிமித்து போகிறாரு நினச்சேன். கொஞ்ச நேரம் ஆட விட்டாரு. அப்புறம் என்னோட நல்ல நேரம் மழை வந்துடுச்சு. மழை வந்து நாங்கள் இங்கே எஸ்கேப் ஆனேன். ஸோ மாஸ்டர் வந்து ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், விளாடக்கூடாது, ஒர்க்னா ஒர்க் தான். ஸோ மாஸ்டரோட பண்ணும்போது நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம், அவங்க டான்ஸோட வராது. பட் மாஸ்டர் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அவங்க வர வச்சுட்டு அதை அவங்ககிட்ட காட்டுவார்.
நம்மளால சொல்ல மாஸ்டர் என்ன முடியல மாஸ்டர், கண்டிப்பாக உங்களுக்கு முடியும், அதுதான் ப்ரோ மாஸ்டர். அண்ட் எங்களுக்கு வந்து இந்தியன் மைக்கேல் ஜாக்சனா சாதாரணமாக முடியாதுல்ல, அந்த பட்டத்துலையும் யாரும் வாங்க கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக மாஸ்டர் ட்ராவல் ஆகிறது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் மாஸ்டர் கிட்ட. நிறைய சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் மாஸ்டர் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, மாஸ்டரோட பிஸி ஷெட்யூல் எப்போனா டெய்லி பிஸியாக தான் இருக்கார் மாஸ்டர். நான் எப்போ ஒரு மெசேஜ் பண்ணாலும் உடனே ஸ்பாட்டில் ரிப்ளை பண்ணுவார். அண்ட் இப்போ நான் கூட ஒரு டிவியில் ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருந்தேன், ஒரு ஜட்ஜாக பண்ணியிருந்தேன். மாஸ்டர் கேட்டிருந்தேன், மாஸ்டர் இது மாதிரி ஒரு ஷோ பண்ணுறோம் மாஸ்டர், ஸோ உங்கள் பைக்ஸ் தான் கொஞ்சம் கொடுங்க மாஸ்டர். உடனே மாஸ்டர் எங்கே ட்ராவல் பண்ணிருக்காரு, காரில் போயிட்டு உடனே வாய்ஸ் மெசேஜ் போட்டார். எப்படி இந்த ஒரு கனெக்ஷன் வந்து டு பி சோ கிரவுண்டட், அது வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராட்டப் அப்படி நம்ம ஹைட்டாக நினச்சா தானே கிரவுண்டடாக இருக்கணும் இல்லையா? நம்ம ஹைட்டாக போகணும்னு நினச்சது அந்த மாதிரிலாம் நான் நினைக்கிறது இல்லை. பட் காட் கிஃப்ட்டு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு காடு நமக்கு டான்ஸ். உங்ககிட்ட 2 இவர்கிட்ட நம்ம எல்லாருக்கிட்டையும் 2 கால் 2 கை தான் இருக்குது. ஸோ காட் மேட் அப்படி தான் நினச்சிப்பது, காட் கிஃப்ட். இதில் நம்ம பண்ணுறோன்ற மாதிரி நினைக்கிறது இல்லை, அவ்வளோதான். தவிர நான் எனக்கு தெரியல, நான் கிரவுண்டட் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி நார்மல். எனக்கு பயங்கர ஹம்பிள், பெருசா வெளியே எதுவும் காமிச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. பாக்குறீங்க அதே மாதிரி தான் இருக்கும் மாஸ்டர். இதுவே கேமரா முன்னாடி இருக்கு, இதுக்கு முன்னாடி கட் பண்ணாலும் அதே மாதிரி தான். ஆக்சுவலா இங்க கட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பேசிக்கிறோம், அப்போ அதே தான், எதுவுமே சேஞ்ச் கிடையாது, அப்படியே தான் இருக்காங்க. உங்ககிட்ட எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இவ்வளவு வருஷமா மாஸ்டர் அப்படிதான் பார்த்துருக்கோம், இன்னி வரைக்கும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் மாஸ்டர். பத்மஸ்ரீ வாங்கினதுக்கு அப்புறமும் முன்னாடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன் சும்மா சரி ரொம்ப, டேய் என்னடா இப்படி பண்ண, எனக்கு டேய் பத்மஸ்ரீ கிட்ட பேச, டே எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து இந்த ஒரு கோரியோகிராஃபி பயங்கரமான ஒரு விஷயம் இவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? பிக் சின்ஸ் யூ வாட்ச் க்ளோஸ்லி. அவங்க வந்து மெட்ரோ சேனல் சாங், மெட்ரோ சேனல் ஃபர்ஸ்ட் இன்னி வரைக்கும் அந்த சாங் ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். அப்போ மாஸ்டர் தனியா ஒரு பெரிய பிட் பண்ணுவார், சான்ஸே கிடையாது. அவ்வளோ ஃபாஸ்ட் டைம் கிட்ட விடாம பண்ணிட்டே இருப்பார். நாங்க என்ட்ரி ஆகும் அவுட் ஆகும், என்ட்ரி ஆகும் அவுட், மாஸ்டர் அங்கே பண்ணிட்டே தான் இருப்பார் ஃபுல்லா ஃப்ளோர்ல. எப்படி அந்த எனர்ஜி லெவல் இருக்கும்? அப்போ ஏஜ் ஐ வாஸ் லைக் 19. இல்ல மாஸ்டர் இப்போ கூட அந்த எனர்ஜி, இப்போ கூட மாஸ்டர் சாங்ஸ்ல பாருங்க, அந்த எனர்ஜி இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த எனர்ஜி எங்கேயுமே டிராப்பே ஆகாது. குலேபால என்ன ஒரு ஹோல்டு, அது ஃபுல்லா நீங்க வந்து ஹோல்டு பண்றீங்க. எல்லாம் நான் பார்ப்பேன் அந்த சாங், ஒரே ஷாட் இருக்கும், எல்லாம் வருவாங்க ஆடுவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க, நீங்க மட்டும் இப்படி எப்படி இவங்களால முடியுது? ஏன் பண்ற? சீக்கிரம் முடிக்கணும், அதனாலதான். இல்ல ஆக்சுவலா வந்து சினிமாவோட பியூட்டியே என்னன்னா, நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு டிராமாவா இருக்குது, ஒரு ஸ்டேஜ் ஷோனா நம்ம அப்படி பண்ணணும், எல்லாம் ஆடியன்ஸ். இதோட பியூட்டியே வந்து நம்ம கட் பண்ணி நல்லா. ஆனா நீங்க அதுல வந்து இது சம இல்ல, நான் ஐ வில் டேக் இப்போ 7 to 8 days ரியல்சல் எடுப்பேன் நான். நாட் ஃபார் டான்ஸ், அந்த ஆட்டிடியூடு, அந்த ஃப்ரீனஸாக இருக்கணும் அப்படின்றது. எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப எஃபர்ட்டடாக எடுப்பேன். டேக் மை 7-8 days நான் ரியல்சல் எடுப்பேன், தீவிரமாக ரியல்சல் எடுத்து. ஏன்னா முந்தி மாதிரி அந்த இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கும் பாடி யூஸ் பண்ணுற டான்சர்ஸ்க்கும் ஆஃப்டர் ரேஞ்ச் நம்ம என்ன நினைச்சாலும், இப்போ முந்தியெல்லாம் 8 beatsக்கு நான் 16 beats பிடிப்பேன், 16 ஆடுவோம். இப்போ 8 beatsக்கு ஒரு 9-10 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே பிகாஸ் ஆஃப் ஏஜ், அந்த ஸ்பீடு, அந்த டைமிங். இப்போ 1 2 3 4னா அந்த 1க்கு நடுவில் கேப் எல்லாம் எனக்கு தெரியும். 1க்கு நடுவில் இருக்கிற கேப் எல்லாம் எனக்கு தெரியும், இப்போ எனக்கு நல்லா தெரியும். இப்போ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிகாஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன் உங்களுக்கு தெரியும்ல, தோனி, எனிபடி. இல்ல அது தோனி வந்து நம்மளால விசிபிளா லைக் சின்ஸ் வி வாட்ச் ஹிம் எவ்ரி இயர், அந்த ஒரு சீசன் பார்க்கிறதுனால அந்த ரன்னிங்ல இருந்து அந்த மாதிரி எனக்கு பிகாஸ் ஆஃப் இது மைண்ட்ல இருக்கு. பட் பாடி, அவரே வந்து ஒரு டைம் சொன்னாரு, ஆக்சுவலா வந்து அந்த ஆட்டிடியூடும் ஒரு பயங்கரமான ஒரு மேட்டர். see if your body can push then you have to push. he might not be what he was but still he is the best. அதேதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த சொல்றீங்கல்ல, இந்த 1க்குள்ள அது தெரியாம இருக்கலாம் மேபி. நீங்க சொல்ற அந்த வாட் எவர் தட் நம்பர் சொல்லுவேன், டைமிங் பிடிக்கும் போது 1 2 3 4 அப்படி நிப்பேன். நின்றுட்டு 8 சில பேர் என்ன பண்ணுவோம், 1 2 3 4 5 6 7லேருந்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. நான் சொன்னேன் இந்த 7லேயே அது 8 முடிங்க, 8க்கு அப்புறம் இவ்வளோ கேப் இருக்கு. மாஸ்டர் எங்க மாஸ்டர் இருக்கு கேப், 8க்கு அப்புறம் 9 அப்புறம் சொல்லி இதில் என்னன்னா நம்ம ஆடி காமணும், அப்போதான் இவங்கெல்லாம் நம்புவாங்க. ஆக்சுவலாக மாஸ்டர் சொன்ன விஷயம் உண்மைதான். இப்போ நம்ம உள்ள செட்டுக்குள்ள போயிட்டு இப்போ மாஸ்டர் சொன்ன பாரு, அந்த 1க்குள்ள ஒரு கேப் எடுப்பாரு. ஸோ மாஸ்டர் நம்ம உன்னிப்பாக கவனிச்சாதான் நம்ம அதை எடுக்க முடியும். அதுவே கஷ்டம் தான். பட் நம்ம கொஞ்சம் அந்த அங்கங்கே பார்த்துன விஷயம் கண்டிப்பாக அது விட்டுருவோம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டா மாஸ்டர், இந்த 2 கண்ணு மாஸ்டர் மேலே தான். நம்ம இந்த குதிரை லாடம் கட்டும் பார்த்தீங்களா, 2 கண் அப்படியே தான் இருக்கும் மாஸ்டர் மேலே. அவர் நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம அவர் கவனிக்கலாம் மூண்டு விட்டுருவோம், அது அப்படியே எடுக்க முடியாது. நம்ம கூட வரவும் போயிடுவோம், அப்போ நம்ம இன்னும் பின்னாடி பேக்கில் தான் இருப்போம். நம்ம ஸோ கண் அங்கே தான் இருக்கும். எனக்கு வந்து இப்போ பிரபுதேவனா வந்து உங்களோட பிசிக் வந்து இன்னும் ஒரு ப்ராப்பரா ஃபிளெக்சிபிளா வச்சிருக்காங்கன்னு தெரியுது. நீங்க வந்து ப்ராப்பரா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எப்படி இன்னும் அந்த டான்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்படிதான் இருக்கு. அப்படியா? பிகினிங் வந்ததுலேருந்து பாடி ஆனாலும் ஸ்டில் ஃபிளெக்சிபிள் டான்சிங் எல்லாம்
சம மேட்டர் அது பயங்கர ஆச்சரியமான விஷயம். ஜென்ரலா அப்படி பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ஜிம் பக்கம் போறதுக்கு யோசிப்பாங்க. when they are in full dance side. Anyway you are going to be crazily fit. அத்லெட்டிக்கா இருக்கும் உடம்பு. இல்ல இங்க நாங்க ட்ரெயின் ஆனது அந்த மாதிரி இல்லையா. இப்போ நாங்க ஒரு சாங் பண்ணா மாசம் பெண்ட் மீத்துருவார். ஸோ நாங்க ஒரு 10 வாட்டி 100 வாட்டி ஆடுவோம். ஸோ அது ஃபுல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ பாடியும் ஃபுல்லா அடாப்ட் பண்ணிடும் எல்லாமே. ஸோ எனர்ஜியோட தான் இருப்போம் நாங்களும். ரெடியா இருப்போம். டேக்னா ரெடியா இருப்போம் அவ்வளவுதான். இருந்து ஆகணும். ஆமா இருந்து ஆகணும். Anyway we are at the last segment of this whole section. ஸோ உங்ககிட்ட தான் முடிக்க போறேன். நீங்க தான் அதை ஃபினிஷ் பண்ண போறீங்க. இது வரைக்கும் பிரபுதேவா மாஸ்டரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், பட் பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டி அப்படின்னா நீங்க என்ன சொல்லி முடிப்பீங்க? வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது மாஸ்டர் எப்படின்றது. பட் எங்களுக்கு நல்லா தெரியும். மாஸ்டர் வந்து ரொம்ப டவுன் ஹார்ட்டட் பர்சன். ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப இருக்கு. ஸோ யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணானா கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு எங்கள் மாஸ்டர். ஸோ இன்னைக்கு நாங்கள் இவ்வளோலாம் நாங்களாம் இங்கே இருக்கோம்னா இன்னி வரைக்கும் நாங்கள் வெளியே போனால் கூட பிரபாஸ் டீமில் வந்திருக்காங்கப்பா அந்த ரெஸ்பெக்ட் எங்களுக்கு இன்னும் கூட வெளியே கிடைக்கும். ஸோ நாங்கள் வேறு மாஸ்டர் ஆடி இருந்தால் கூட அது எங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியும். பட் இங்கே இருந்தனால இன்னி வரைக்கும் எங்கே போனாலும் இவங்க பிரபு மாஸ்டர் டீம் பா இவங்க பசங்க பின்னுவாங்க. ஸோ அது வெளியே போய் பிரபுதேவா மாஸ்டரோட டீம்னா அது என்ன ஒரு நேம், என்ன ஒரு. ஸோ அதுக்கு நான் வந்து மாஸ்டர் நான் தேங்க் பண்ணோம். ஏன்னா இவ்வளோ வருஷமா நான் மாஸ்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட போயிட்டு இருக்கோம். மாஸ்டர் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த மீட்டிங் நான் வந்து மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சர்ப்ரைஸ் மாஸ்டர். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் லைஃப்ல கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்னா. எனக்கு வந்து மாஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் தள்ளி போற மாதிரி எனக்கு நான் சொல்லிக்கிறது. எனக்கு வந்து இந்த ஆஃப் கேமரா நம்ம பேசுறதெல்லாம் நிறைய அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டோம். நான் நிறைய கேட்டேன் அவங்க கிட்ட. நீங்க எனக்கு வந்து யார் அட் ஹார்ட் யூஆர் லைக் அந்த பிரதர் தான். அந்த ஒரு ஃபீல் தான் நீங்க கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்னா அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட் ஆல்சோ. எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஷோ எப்படி வந்துச்சுலாம் தனியாக எனக்கு உங்க கூட இவ்வளோ நேரம் உட்காந்துங்கிறதே இட்ஸ் சச் அ ஆனர் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ நேரம் பேசினது சார் ஐம் அப்சல்யூட்லி கிரேட்ஃபுல். எனக்கு வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஹைப்போட யுவர் பேக் ஆன் ஸ்க்ரீன். ஸோ ஜாலியோ ஜிம்கானா. ஸோ மூவியை பற்றி வந்து ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்கல்ல, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்க்குறவங்க ஹோல்டு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தே எக்ஸ்பெக்டிங் சம்திங் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் ஃப்ரம் யூ. தே ஆல் லவ் யூ. ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்க ஜாலியோ ஜிம்கானா பத்தி ஒன்று சொல்லணும், இதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன், கமெண்ட் வாட்ச் மீனா பியாண்ட் ட்ரெய்லர்ஸ் நீங்க என்ன சொல்வீங்க? சம்திங் டெட் பாடியா பண்ணியிருக்கேன் ஃபுல் படம். நான் ட்ரெய்லர்லேயே அந்த ஒரு 10 மினிட்ஸ் தான் உயிரோட இருக்கேன். அப்புறமா லைக் 1 hour 50 minutes ஐ வாஸ் டெட் பாடி தான். டெட் பாடி ஃபுல் டெட் பாடி. தட்ஸ் வெரி நியூ டு மீ. பண்ணிருக்கோம். நீங்க வந்து யூ ஆர் லைக் நோன் ஃபார் டு பி லைக் ஃபிளாஷ் ஆன் தி ஸ்கிரீன். கரெக்ட். ஸ்டில் ஐ அம் லைக் தட் இன் தி ஃபிலிம். ஸ்டில் அது ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே. அது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணேன். அது ஒரு புதுசா. உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டோரி கன்வின்ஸ் ஆச்சு? ஃபர்ஸ்ட் அவர் வேற ஏதாவது சொன்னார், நான் தான் டெட் பாடி கேரக்டர் எடுத்துக்கிட்டேன். ஓ ஓகே. ஹி டோல்ட் அதர் திங். டெட் பாடி கேரக்டர் வச்சிட்டு இருக்கிற கேரக்டர் சொன்னார். நான் சொன்னேன் இல்ல நான் டெட் பாடியா பண்றேன்னு. அவருக்கும் ஷாக். நீங்க சொன்னீங்களா? ஐ வில் டேக் திஸ் டெட் பாடி கேரக்டர். அவர் மாஸ்டர் நான் பண்றேன் நீங்க பாருங்க. அப்புறம் பார்த்தா அந்த கேரக்டர் 4 கேர்ள்ஸா மாறிட்டாரு. ஓகே ஓகே. இட்ஸ் a nice film. nice screenplay, superb has done. wonderful. நான் கூட இப்படிதான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்டோம்ல சார் ஹவு சார் 1 hour 50 minutes டெட் பாடி எப்படி வாட்ச் இட் பாருங்களேன் நல்லா இருக்கும். நான் இப்போ எப்படி சொல்றது சீன் பை சீனா. இஃப் டெஃபினெட்லி இட்ஸ் வந்து 1 டேல நடக்கிறது பிகாஸ் ஆஃப் டெட் பாடி. 1.5 daysல நடக்கிற கதை தான். அந்த டெட் பாடி எவ்வளவு நேரம் இருக்கும்? ஆமா, அதுக்கப்புறம் ரிஜிட் ஆக ஆரம்பிச்சிரும் எல்லாம். சரி வராதுல்ல. ஆமா, அந்த கேப் நடக்கிறது தான். ஸோ சீன் பை சீன் ஹி ஹஸ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். பட் இது ரொம்ப புதுசா இருந்துச்சு. டெட் பாடி சம்திங் வெரி நியூ. யாரும் பண்ணதில்லை, இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, நானே பண்ணதில்லை, இதுக்கு முன்னாடி அப்புறம் பண்ண போறேன். நாகேஷ் சார் வந்து ஒரு 10 minutes பண்ணியிருக்காரு. அது ஒரு சின்ன செக்மெண்டா மகளிர் மற்றும் நினைக்கிறேன். 1 hour 50 minutes ஐ ஹவ் டன் இட். பாருங்க கடைசியில உயிரோட வருவீங்கலாம் இருக்குமா? இல்ல கிளைமேக்ஸ் டெட் பாடி. ஆக்சுவலா இந்த 10 minutes கூட நான் சொன்னேன் டைரக்டர் கிட்ட, எதுக்கு இதை கூட உயிரை வச்சுட்டு ஃபுல்லா டெட் பாடியே இருக்கணும் சார், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அப்பதான். எனக்கு வந்து as I said absolutely excited to say, especially நீங்க வந்து இந்த 1 hour 50 minutes மேட்டர் சொன்னதுக்கு அப்புறம் definitely excited. ஆல்ரெடி வந்து இன்டர்நெட்ல songs are already viral and நிறைய வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எல்லாமே. என்னடா இது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர்ல வந்து கமர்ஷியலா ரொம்ப கமர்ஷியலா என்ஜாய் பண்ற மாதிரி as you say என்ன ஜாலியா இருக்கும். அந்த அந்த ஆங்கிள் ஒரு படம் ரொம்ப பெருசா இது காம்ப்ளிகேட் பண்ணாம சும்மா ஜாலியா இருக்கிற மாதிரி. பட் see the brilliance of the director. ஜாலியா தான் இருந்தாலும் the screenplay ஒரு டெட் பாடி வச்சு படம் பண்றது புதுசா இருக்கு இல்லையா? ஆமா ஹீரோ வச்சு. ஆமா. சோ the screenplay right of course சக்தி சிதம்பரம் டைரக்டரோட பிரெயின். of course சொல்லுவாங்க இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத மாதிரி. பட் நல்லா இருக்கு. இட்ஸ் லைக் brilliance இருக்கு. so much wishes and so much prayers. All the best for Jolly Ojimkana and thanks for
கமிங் டு தி ஷோனா ஒண்டர் டைமண்ட்ஸோட ஒரு கிஃப்ட் ஹேம்பர்னா நீங்க இவ்வளவு நேரம் இங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அகைன் இன்னொரு ஒரு பயங்கர ஸ்பெஷலான செலிபிரிட்டியோட ஐ கம் அண்ட் see you until then bye Madan Gauri signing off here. This is Bubble Paints presents Open Up with Madan Gauri powered by Wonder Diamonds, Terranum Homes and Jayachandran Textiles. இந்த போட்டோ தான் கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் போட்டோ எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அன்னைக்குதான் ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு தனி கண்டென்ட். நமக்கும் தெரியாது இன்னைக்கு சொல்ல போறாருன்னு. உங்களுக்கு தெரியாதா? ஏனுங்க நான் எதுலயும் செட்ல எல்லாரும் ஒண்ணா தானே இருக்கீங்க. இல்ல அன்னைக்கு தான் தெரியும் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு. அப்போ வந்து ஃபுல் கெட்டப்ல இருந்தாரு. அந்த தாடி அதெல்லாம் வச்சுட்டு. சார் நான் அப்புறமா கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் போட்டோ இதுதான் அவர் எடுத்தது கட்சி ஆரம்பிச்சு.